إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் தாவூத் நபி அவர்களுடைய வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். சென்ற பாடத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய ஒரு செய்தியை நாம் சொன்னோம். அதாவது தாலூத்துடைய படையில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உறுப்பினராக இருந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஜாலூத்தை கொலை செய்தார்கள் யுத்தத்திலே. அவர் ஒரு போர் வீரராக அப்போது மக்களால் மதிக்கப்பட்டார்கள். இதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபித்துவத்தையும் ஆட்சியையும் கொடுத்திருக்கின்றான் என்பது வரலாற்றை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகிறது. இப்போது நாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு சுருக்கத்தை பார்ப்போம். அவர்களுடைய பெயர் வரலாற்றின் அடிப்படையிலே தாவூத் இப்னு ஈஷா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் நபியுடைய மகன் யஹூதாவுடைய பரம்பரையிலே வந்தவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இஸ்ராயில் என்று அழைக்கப்படுகின்றவர். பனு இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள். பனு இஸ்ராயிலுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் ஒருவராக யஹூதா என்பவர் இருக்கின்றார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யஹூதாவுடைய பரம்பரையில் வந்ததாக வரலாறு சொல்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு நபியாக அல்லாஹு தஆலா அனுப்புகின்றான். நாம் ஏற்கனவே பார்த்தோம், தாலூத் என்கின்ற அந்த நல்ல அரசனுடைய ஆட்சியின் போது நபியாக இருந்தவர் ஷாமுவேல் என்பவர். வரலாற்றின் அடிப்படையில் குர்ஆன் அவருடைய பெயரை குறிப்பிடவில்லை. சாமுவேலுக்கு பிறகு நபியாகவும் தாலூத்துக்கு பிறகு அரசனாகவும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறுகிறார்கள். அல்லாஹு தஆலா ஜபூர் என்கின்ற ஒரு வேதத்தை இறக்கி அருளி இருக்கிறான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இது குர்ஆன் இறக்கப்பட்டதை போன்று கட்டம் கட்டமாக இறக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹு அலம். ஆனால் ஜபூர் என்கின்ற வேதம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அந்த வகையிலே அவர்கள் ஒரு நபியாக மாத்திரமல்லாமல் ஒரு ரசூலாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பல்வேறு வார்த்தைகளை கொண்டு வர்ணனைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன குர்ஆனிலே. அல்லாஹு தஆலா வஆதாஹு அல்லாஹுல் முல்க வல் ஹிக்மத வஅல்லமஹு என்று சூரத்துல் பக்ராவிலே சொல்கின்றார். அவருக்கு அல்லாஹு தஆலா ஆட்சி அதிகாரத்தையும் ஹிக்மா ஞானத்தையும் இல்மையும் கொடுத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த மூன்று விடயங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விசேடமான விடயங்களாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபضலனா அலா கஸீரன் மின் இபாதிஹில் முஃமினீன் என்று ஒரு கட்டத்திலே சொல்கிறார்கள். மூமினான அதிகமான அடியார்களை விட அல்லாஹ் எங்களை சிறப்பித்திருக்கிறான். அப்படியான அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழுகிறார்கள், நன்றி செலுத்துகிறார்கள். ஃபضலனா என்று அவர்கள் சொன்னார்கள், எங்களை சிறப்பித்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சிறப்பை கொடுத்திருந்தான் நிச்சயமாக. அதே போன்று தாவூத தல் ஐதி, பலம் மிக்க தாவூத் என்று அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே சொல்கிறான். இன்னஹு அவ்வாப் என்று சூரத்து சாதிலே நிச்சயமாக அவர் மீளக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவராக, தௌபா செய்யக்கூடியவராக, அல்லாஹ்வை சார்ந்தவராக இருந்தார். அதே போன்று வஷதத்னா முல்க, அவருடைய ஆட்சியை நாங்கள் பலப்படுத்தினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அவர் பலமான ஒரு ஆட்சி அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்பது அந்த வார்த்தை எங்களுக்கு சொல்கிறது. வஆதைனாஹுல் ஹிக்மா, அவருக்கு நாங்கள் ஹிக்மாவை கொடுத்திருந்தோம், ஞானத்தை
கொடுத்திருந்தோம். வஃபஸ்லல் ஹிதாப், ஃபஸ்லுல் ஹிதாபையும் நாம் அவருக்கு கொடுத்திருந்தோம். ஃபஸ்லுல் ஹிதாப் என்பது பேச்சிலே தெளிவாக ஒரு விடயத்தை எடுத்துச் சொல்வதை குறிக்கும். அதே போன்று சரியான முறையிலே, நீதியான முறையிலே, நுணுக்கமான முறையிலே வழக்கில் தீர்ப்பு சொல்வதையும் குறிக்கும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த பண்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன. அதே போன்று சூரத்து ஸாதுடைய அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஇன்ன லஹு இன்தனா லஸுல்ஃபா, நிச்சயமாக எங்களிடத்திலே அவருக்கு நெருக்கம் இருக்கிறது, அதாவது அந்தஸ்து இருக்கிறது, உயர்ந்த தரம் அவருக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்ற ஒருவராக இருந்திருக்கிறார்கள். வஹுஸ்ன மஆப், அதே போன்று அவர் அழகான மீளுதலும் இருக்கிறது. அவர் மறுமையிலே வருகிற பொழுது அவர்களுக்கு அழகான கூலி இருக்கிறது என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இம்மையிலும் உயர்ந்தவர், மறுமையிலும் அவர்கள் உயர்ந்தவர்கள். அதே போன்று சூரத்து ஸாதுடைய 26வது ஆயாவிலே, யா தாவூது இன்னா ஜஅல்நாக ஹலீஃபத்தன் ஃபில் அர்த், தாவூதே நாம் உங்களை பூமியிலே ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கிறோம். ஹலீஃபா என்பது அவர்களுக்கு முன்னால் வந்த அரசர்களுக்கு பின்னால் வந்த ஒரு அரசர், அவர்களுக்கு முன்னால் வந்த இறை தூதர்களுக்கு, நபிமார்களுக்கு பின்னால் வந்த ஒரு நபி இறை தூதர். அந்த வகையிலே அவர்கள் ஹலீஃபா இந்த அர்த்தத்திலும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இந்த பூமியை வளப்படுத்துகின்ற, ஆட்சி செய்கின்ற ஒருவராக நாங்கள் உங்களை ஆக்கியிருக்கிறோம் என்றும் அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். ஹலீஃபா என்றால் ஒருவருக்கு பின்னால் வருவதை குறிக்கக்கூடியது. நாங்கள் சொல்கிறோம் ஹலீஃபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹலீஃபா, அவர்களுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தவர்கள், அவருடைய பிரதிநிதி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கிறான். பூமியிலே அவர்கள் ஆட்சி செய்தார்கள், அரசனாக இருந்தார்கள். அதே போன்று அவர் ஒரு நபியாகவும் இருந்தார்கள். அதே போன்று ஹதீஸிலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய பல புகழ்கள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹி ஸலாத்து தாவூத், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தொழுகை தாவூத் நபியுடைய தொழுகை. வஹப்பு ஸியாமி இலல்லாஹி ஸியாமி தாவூத், ஸியாமு தாவூத், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நோன்பு தாவூத் நபியுடைய நோன்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட நோன்பு என்றால், எப்படிப்பட்ட தொழுகை என்றால், நாங்கள் அதனை பின்னால் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்வேறு ஆயாக்கள், அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்டன. அதில் ஒன்று மலைகள் அவர்களோடு சேர்ந்து தஸ்பீஹ் செய்தன. அல்லாஹு தஆலா மலைகளை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து அல்லாஹுவை தொழுவதற்கு, தஸ்பீஹ் செய்வதற்கு வசப்படுத்தி விட்டான். அதே போன்று பறவைகளும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து அல்லாஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்தன என்று அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வஸஹர்னா மஅ தாவூத் அல் ஜிபால யுஸப்பிஹ்ன வத்-தைர், சூரத்துல் அன்பியாவுடைய 79வது ஆயா. அதே போன்று நாங்கள் இரும்பை அவர்களுக்கு லேசாக்கி கொடுத்தோம் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். வஅலன்னா லஹுல் ஹதீத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பு இலகுவாக்கி கொடுக்கப்பட்டது. அந்த இரும்பினால் அவர்கள் யுத்த கவசங்களை செய்தார்கள் என்பது குர்ஆன் சொல்கிறது. அதேபோன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான குரல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, குரல் வளம். அதனால்தான் அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிராஅத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்கின்ற பொழுது, லகத் ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி ஆலி தாவூத், தாவூதுடைய குடும்பத்துடைய இசைக்கருவிகள் ஒரு இசைக்கருவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார்கள். அழகாக கிராஅத் ஓதுவதால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான முறையிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜபூரை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று மிக விரைவாகவும் அவர்கள் ஓதக்கூடிய குறுகிய நேரத்தில் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது சம்பந்தமான செய்தியும் நாம் பின்னால் பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சம், நசப் என்ன என்பதை நாம் பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப், யாக்கூபுடைய பிள்ளைகள் தான் பனு இஸ்ரவேலர்கள். அந்த பனு இஸ்ரவேலர்களில் நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அந்த நபிமார்களிலே ஒருவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே 12 பெற்றோர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ஆலம் வரலாற்றிலே
சரியாகவும் இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் அவர்கள் தௌரா என்று நம்பக்கூடிய திருவுபடுத்தப்பட்ட அவர்களுடைய வேதத்திலே என்றால் அதை எழுதியவர்கள் பல பேர், பல திரிவுபடுத்தல்கள் அதில் இருக்கிறது. அதிலே அவர்கள் தாவூத் நபியுடைய பெயரை தால் வாவ் தால் இந்த மாதிரி தான் எழுதியிருக்கின்றார்கள். அவர்களுடைய மொழியிலே அவ்வாறு அதை எழுதப்படக்கூடியதாக இருக்கலாம், அபரி மொழியிலே. அதை மொழிகின்ற பொழுது தாவீத் என்று மொழிய வேண்டும் என்றும் சிலர் அவர்களிடையே சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் பிறகு காலத்திலே டேவிட் என்று மாறி இருக்கிறது. இன்றும் தமிழிலே அவர்களுடைய வேதாகமத்தை மொழிபெயர்க்கின்ற பொழுது கூட தாவீத் என்றுதான் அவர்கள் அதனை எழுதுகிறார்கள். அரபி மொழிபெயர்ப்பிலே தாவூத் தாவூத் என்று அவர்கள் எழுதுகிறார். தாவூத் என்பது பேருக்குரிய அர்த்தம் அபரி மொழியிலே, அவர்களுடைய மொழி அபரி மொழி, அபராணி. அந்த மொழியிலே அவர்களுடைய அறிஞர்கள் கருத்துப்படி ஹுப் அதாவது நேசம், மஹபூப் நேசத்துக்குரியவர் என்பது அர்த்தம். சில ஆய்வாளர்கள் அஜமி பெயர்களை ஆய்வு செய்த ஒருவர் அல் ஆலமுல் ஆஜமி என்கின்ற அந்த நூலிலே தாவூத் என்பதற்குரிய அர்த்தம் துல் ஐதி, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வதை போன்று துல் ஐதி பலம் மிக்கவர் என்ற அர்த்தம் அதுக்கு இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு ஆலம். இது எப்படி இருந்தாலும் இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது வரலாற்றிலே அவர்கள் 77 வருடம் வாழ்ந்ததாக ஒரு செய்தி இருக்கிறது. இது பலவீனமானது, பிழையானது. இரண்டாவது சரியான ஹதீஸுக்கு முரணானது. சரியான கருத்து என்னவென்றால் அவர்கள் 100 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏன்? நாங்கள் ஏற்கனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது ஒரு செய்தியை சொன்னோம், ஒரு ஹதீஸை பார்த்தோம். அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த அந்த நேரத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய சந்ததிகளை காண்பித்த பொழுது, மறுமை நாள் வரையிலே இருக்கக்கூடிய சந்ததிகளை காண்பித்த பொழுது, அந்த ஒவ்வொரு மனிதனுடைய 2 கண்களுக்கும் இடையிலே ஒரு வெளிச்சத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்துவிட்டு தாவூத் நபியுடைய 2 கண்களுக்கும் இடையில இருந்த அந்த வெளிச்சத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்து முதலிலே ஐரபி மன்ஹா உள்ள இவர்கள் யாரென்று ஆதம் நபி கேட்க, ஹவுலா துர்ரியத்துக்கு இவர்கள் தான் உங்களுடைய சந்ததியினர் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல, பிறகு அவருடைய கண்ணிலே தாவூத் நபியுடைய கண்களுக்கு இடையில இருந்த அந்த வெளிச்சம் தென்பட்ட பொழுது ரப்பி மன்ஹாத இவர் யார் என்று கேட்ட பொழுது, இவர்தான் உங்களுடைய உம்மத்திலே கடைசி காலத்திலே வரக்கூடியவர்களே ஒருவர். தாவூத் நபி அவர்கள் கூட எங்களை பொறுத்தவரையிலே அவர்கள் இந்த கடைசி உம்மாவிலே வரவில்லை. அதற்கு முன்னால் வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தௌராத் சமுதாயத்திலே தான் வந்தார்கள், பனு இஸ்ரவேல்களிலே வந்தார்கள். அவர்கள் கூட ஒரு கடைசி, அதற்கு முன்னால் நிறைய சமூகங்கள் வாழ்ந்திருக்கின்றன. ஹாதா ரஜுலும் மின் ஆஹிரில் உமம், கடைசியாக வரக்கூடிய சமூகங்களிலே ஒரு மனிதர், இவர் மின் துர்ரியத்தி உங்களுடைய சந்ததியைச் சேர்ந்தவர், யுகாலு லஹு தாவூத், அவருக்கு தாவூத் என்று சொல்லப்படும் என்று சொன்ன பொழுது, அப்போது அல்லாஹ்விடத்திலே ஆதம் நபி கேட்கின்றார், ரப்பி கம் ஜஅல்த உம்ரஹ், அவருடைய வாழ்நாள் எந்த அளவு நீ வைத்திருக்கிறாய் என்று கேட்க, 60 சனா 60 வருடம் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல பொழுது, ஐ ரப்பி ஜித்ஹு மின் உம்ரி 40 சனா, என்னுடைய வாழ்நாளிலிருந்து 40 வருடங்கள் அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று ஆதம் நபி அவர்கள் சொன்னார்கள். அப்போது ஆதம் நபி அவர்களிடத்திலே மலக்குல் மௌத் வந்த நேரத்திலே ஆதம் நபி மலக்குல் மௌத் இடத்துல என்ன சொன்னார்? எங்களுக்கு தெரியும், நபிமார்களிடத்திலே மலக்குல் மௌத் வந்த உடனே அவர்களுடைய உயிரை கைப்பற்ற மாட்டார்கள். அவர்களிடத்திலே உடன்பாடு கேட்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மீதான் நடந்தது. சம்மத பொருத்தம் கொடுக்கப்படும் அவர்களுக்கு, நீங்கள் இன்னும் வாழ்கிறீர்களா, என்ன செய்ய போகிறீர்கள் என்று. ஆதம் நபி இடத்திலே வந்த பொழுது எனக்கு இன்னும் 40 வருடங்கள் இருக்கின்றன என்று சொன்னார். அப்போது நீங்கள் உங்களுடைய மகன் தாவூதுக்கு அதை கொடுக்கவில்லையா என்று கேட்க மலக்குல் மௌத் கேட்ட நேரத்தில் அவர் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆதம் நபி அவர்கள் மறந்து விட்டார்கள். ஃபஜஹத ஆதம் ஃபஜஹதத் துர்ரியத்துஹு, நபி அவர்கள் சொன்னார்கள், ஆதம் மறுத்தார், அவருடைய சந்ததியினரும் மறுக்கிறார்கள். இப்போது நாங்கள் பார்க்கிறோம், வனசிய ஆதம் ஃபனசியத் துர்ரியத்துஹு, ஆதம் மறந்தார், அவருடைய சந்ததியினரும் மறந்தனர். வஹதிஅ ஆதம் ஃபஹதிஅத் துர்ரியத்துஹு, ஆதம் தவறிழைத்தார், உங்களுக்கு தெரியும் சொர்க்கத்திலே தவறிழைத்தார், அதே போன்று அவருடைய சந்ததியினரும் தவறிழைத்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. எனவே ஆதம் நபி அவர்களுடைய வாழ்நாளிலே 40 வருடங்களை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு 100 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆதம் நபியை பொறுத்தவரையில் அவர்கள்
60 வருடங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். சில செய்தியிலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு 1000 வருடத்தை பூர்த்தியாக்கியதாக இருக்கிறது. அந்த அறிவிப்பிலே பலவீனம் இருக்கிறது, இருக்கலாம், அல்லாஹு அலம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வரலாற்றிலே, நாம் வரலாறு என்று சொல்வது அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள், பனு இஸ்ரவேலுக்கு சொல்லக்கூடிய செய்திகள். எங்களுக்கு தெரியும், வஹப் இப்னு முனப்பிஹ் என்கின்ற ஒரு அறிஞர், அவர் பழைய வேதங்களை படித்த ஒருவர், அதில் இருந்தவர் ஒருவர், பிறகு இஸ்லாம் ஏற்றோர் அறிஞராக இருந்தார். அந்த வஹப் இப்னு முனப்பிஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் தாவூத் நபியை பற்றி சொல்கிற பொழுது, தாவூத் நபி அவர்கள் ஒரு குட்டையானவராகவும், கண்கள் நீல நிறங்களை கொண்ட ஒருவராகவும், குறைவான முடியை கொண்டவராகவும், தாஹிர் அல் கல்பி நகியா, நல்ல உள்ளத்தை, சுத்தமான உள்ளம் படைத்த ஒருவராகவும் இருந்தார் என்று வர்ணித்திருக்கிறார்கள். அல்லாஹ் அலம். எங்களுக்கு இந்த செய்திகள் வரலாறாகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அது மிக சரியாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் குர்ஆனிலே 16 இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அதுல 9 சூறாக்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரம் அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவுடைய 251வது ஆயாவுடைய நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தாலூத்துடைய இருந்த அந்த காலகட்டத்திலே நடந்த நிகழ்வு. அதே போன்று சூரத்துல் அம்பியாவுடைய 78 80 வரையுள்ள ஆயாக்களில், சூரத்து சாதில 2 இடங்களிலே 21வது ஆயாவிலிருந்து 25வது ஆயா வரையும், 30வது ஆயாவிலிருந்து 33வது ஆயா வரையும் உள்ள இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல்வேறு சிறப்புகளை கொடுத்திருந்தான். அவற்றை நாம் ஏற்கனவே பார்த்தோம். திரும்பவும் சுருக்கமாக நாம் இப்போது பார்ப்போம். ஒன்று, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நபித்துவத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் ஒன்று சேர்த்து கொடுத்தான். இவ்வாறு இருப்பது மிக மிக குறைவு. அதாவது நபியாகவும் இருக்கிறார், அதே நேரத்திலே அரசனாகவும் இருக்கிறார்கள். அடுத்ததாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஜபூர் என்கின்ற ஒரு வேதத்தை கொடுத்தான். எங்களுக்கு தெரியும், பல நபிமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இவ்வாறான ஒரு வேதம் கொடுக்கப்பட்டதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லவில்லை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விசேடமான ஒரு வேதத்தை கொடுத்திருக்கின்றான். அதே போன்று இல்மையும் ஹிக்மாவையும் அவர்களுக்கு கொடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இதுவும் அவருக்குரிய ஒரு சிறப்பு. அதே போன்று அவர்களுக்குரிய இன்னொரு சிறப்பு தான் ஃபஸ்லுல் ஹிதாப் கொடுக்கப்பட்டது, நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதே போன்று அவருக்கு கிடைத்த இன்னொரு சிறப்பு, ஜாலூத் என்கின்ற கொடுங்கோல் மன்னனை அவர்களால் கொலை செய்ய முடிந்தது யுத்த காலத்திலே. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முக்கியமான சிறப்பு, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நபி என்று நாம் பார்த்தோம். அதே போன்று அவர்கள் அரசன் என்பதையும் பார்த்தோம். அவர்கள் நபி என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றான். பனு இஸ்ரவேலர்களிடையே பிறகு வந்தவர்கள் அவரை நபி என்று சொல்லாமல் வெறும் அரசனாக மாத்திரம் சொல்கிறார்கள். அதே போன்று அவரை மதிப்பதாக சொன்னாலும் அவர்களை பற்றிய பிழையான, அவர்களுடைய அந்தஸ்தை குறைக்கக்கூடிய நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். நாம் பின்னால் பார்ப்போம். பனு இஸ்ரவேலர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவினாலும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவினாலும் லானத் செய்யப்பட்டார்கள், சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். லோயின் அல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல, பனு இஸ்ரவேல்களை நிராகரித்தவர்கள், காபிர்கள், அலா லிசானி தாவூத் வ ஈஸா இப்னு மரியம், தாவூதுடையவும் ஈஸா இப்னு மரியமுடையவும் நாவினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். ذلك بما عصوا وكانوا يعتدون, அது அவர்கள் பாவம் செய்துவிட்டு அதில் வரம்பு மீறக்கூடியவர்களாக இருந்ததன் காரணமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரத்துல் மாயிதாவிலே. ஈசா நபியோடு சேர்த்து தாவூத் நபி அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அதே போன்று وَوَهَبْنَا لَهُ إِسْحَاقَ وَيَعْقُوبَ كُلًّا هَدَيْنَا وَنُوحًا هَدَيْنَا مِنْ قَبْلُ وَمِنْ ذُرِّيَّتِهِ دَاوُودَ وَسُلَيْمَانَ وَأَيُّوبَ وَيُوسُفَ وَمُوسَى وَهَارُونَ وَكَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ என்று அல்லாஹ் தஆலா இங்கே நபிமார்களோடு சேர்த்து தாவூத் நபி அவர்களை சொல்லியிருக்கிறான். இப்ராஹிம் நபியுடைய பரம்பரையிலே வந்த நபிமார்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அதேபோல வலகத் ஃபத்தல்னா பஅத நபிய்யின அலா பஅத், சில நபிமார்களை விட நாம் சிறப்பித்திருக்கிறோம். வஆத்தைனா தாவூத ஜபூரா, தாவூதுக்கு நாங்கள் ஜபூரை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறான். வஆத்தைனா தாவூத ஜபூரா என்று சூரத்து நிசாவிலும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாகவும் ரசூலாகவும் இருந்தார்கள் என்பதிலே எங்களிடத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. முஸ்லிம்களிடத்தில் என்றால் குர்ஆன் அதனை எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது, ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது. பனு இஸ்ரவேலர்களிலே நபித்துவம் ஒரு
கூட்டத்திலும் ஒரு கோத்திரத்திலும் ஆட்சி அதிகாரம் இன்னொரு கோத்திரத்திலும் தான் பொதுவாக வந்து கொண்டிருந்திருக்கிறது. வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் நபிமார்கள் வரக்கூடிய கோத்திரம் ஒரு கோத்திரமாகவும், ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இன்னொரு கோத்திரத்தில் வரக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறது. ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாகவும் அதே நேரத்திலே அரசராகவும் வந்திருக்கிறார்கள். ஒரே கோத்திரத்தில் வரக்கூடிய ஒருவர் நபியாகவும் அரசராகவும் வருவது இது முதல் தடவையாக என்ன செய்யப்படுகிறது, வரலாற்றிலே கருதப்படுகிறது. பனு இஸ்ரவேலர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு முன்னால் அவர்களிலே அரசர்கள் இருக்கவில்லை. சாதாரணமாக அவர்களை வழிநடத்துகின்ற அதிகாரமுடையவர்கள் இருந்திருக்கிறார்களே தவிர ஒரு பெரும் அரசனாக அவர்களுடைய ஒருவர் வருகிறார் என்றால் அது முதலாவதாக தாலூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வந்த நல்லரசர் தாலூத். நாம் ஏற்கனவே பார்த்தோம் அவருடைய சம்பவத்தை. அவருக்கு பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக என்ன செய்கிறார்கள், மலிக்காக அரசனாக வருகின்றார்கள். தாலூத் 20 வருடங்கள் ஆண்டதாகவும், தாவூத் நபி அவர்கள் 40 வருடம், அவருக்கு பின்னால் சுலைமான் நபி அவர்கள் 40 வருடம், இவ்வாறு 100 வருடங்கள் தான் அவர்களுடைய அரசாட்சி இருந்தது. இதுதான் அவர்களுடைய பொற்காலமாக கருதப்படுகிறது. அல்லாஹ் ஆலம் அந்த எண்ணிக்கைகள் சரியாக இருக்கலாம், அவர்களுடைய வரலாற்றின் அடிப்படையிலே சொல்லப்படுகிறது. நாம் ஏற்கனவே பார்த்த சம்பவத்திலே தாலூத்தை அவர்களுடைய திருப்படுத்தப்பட்ட வேதாகமங்களில் ஷாவுல் என்று அழைத்திருக்கிறார்கள். இந்த தாலூத்துடைய குர்ஆன் அவரை தாலூத் என்று சொல்கிறது. அந்த 2 சொற்களுக்கும் இடையிலே கருத்திலே உடன்பாடு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் இந்த தாலூத்துடைய படையிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் அந்த நேரத்திலே ஒரு நபியாகவோ ஒரு அரசராகவோ இருக்கவில்லை என்பதுதான் வெளிப்படையாக தெரியக்கூடிய கருத்தாக இருக்கிறது. தாலூத் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு தாவூத் நபி அவர்களை மக்கள் அவர்களுக்குரிய அரசனாக தெரிவு செய்திருக்கிறார்கள் என்பது வரலாறு சொல்கிறது. ஜாலூத்தை தாவூத் நபி அவர்கள் கொலை செய்தார்கள். கொடுங்கோல் ஒரு அரசனை கொலை செய்தார்கள். அதற்கு பிறகு பனு இஸ்ரவேல் மக்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், நாங்கள் தாவூதுக்கு வஅதாஹுல்லாஹுல் முல்க வல் ஹிக்மத வஅல்லமஹு மிம்மா யஷா. சூரத்துல் பக்ராவிலே அவர்கள் தாலூத்தை கொலை செய்தார்கள், தாலூத்தை கொலை செய்தார்கள் என்று சொன்னதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நாங்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தாவூதுக்கு ஆட்சியையும் ஞானத்தையும் அவன் நாடியவற்றை கற்றும் கொடுத்தான் என்று சொல்கிறான். இதெல்லாம் அவர்களுடைய இந்த நிகழ்வுக்கு பிறகு நடந்ததாகத்தான் குர்ஆனுடைய வெளிப்படையான அந்த சொற்களை பார்க்கின்ற பொழுது தெரிகிறது. சிலருக்கு மாற்றமாக சொல்லியிருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி ஒரு பலமான ஆட்சியாக இருந்திருக்கிறார். அவர்கள் மரணிக்கின்ற வரையிலே ஆட்சி செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா வஷதத்னா முல்கஹு சூரத்து சாதுடைய 20வது ஆயாவிலே அவர்களுடைய ஆட்சியை நாங்கள் பலப்படுத்தினோம் என்று சொல்வதிலிருந்து அவர்கள் பலமாக ஒரு அரசனாக இருந்திருக்கிறார்கள் என்பதும் தெரிகிறது. ஆட்சியை நாங்கள் பலப்படுத்தினோம் என்றால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவர்களுடைய மக்களிலே படைகளிலே பலத்தை கொடுத்திருக்கலாம். ஆட்சி மக்கள் பலம் அவர்களுக்கு இருந்திருக்கும். அதே போன்று மக்களிடத்திலே அவர்களுக்கு ஒரு பயத்தை, அச்சத்தை, ஒரு மரியாதையை இருந்திருக்கிறது. இதுவும் ஒரு வகையிலே அவர்களுக்கு பலமாக இருந்திருக்கிறது. எல்லா வகையிலும் அவர்களுடைய ஆட்சி ஒரு பலமான ஆட்சியாக இருந்திருக்கிறது. அது இந்த வகையில் மட்டும்தான் என்று நாம் சொல்ல முடியாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா வகையிலும் அவருடைய ஆட்சி பலமான ஒரு ஆட்சியாக இருந்திருக்கிறது என்பது தெரிகிறது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எல்லா வகையிலும் அரசர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அல்லாஹ் தஆலா ஒரு முழுமையான ஆட்சியை அவர்களுக்கு கொடுத்திருந்தான் என்று சொல்கிறார்கள். அதாவது அவர்களுடைய ஆட்சியிலே குழப்பங்கள், போராட்டங்கள் அல்லது அவர்களை எதிரிகள் மிகைக்கக்கூடிய யுத்தங்கள் இப்படிகள் இல்லாமல் ஒரு பூரணமான ஆட்சியாக இருந்திருக்கிறது என்றும் சிலர் விளக்குகிறார்கள். இந்த எல்லா வகையிலும் அது ஒரு அதை ஆட்டம் காண செய்யாத, பலவீனப்படுத்த முடியாத ஒரு ஆட்சியாக இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. அதே போன்று நாம் பார்த்தோம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய
முக்கியமான ஒரு சிறப்பாக ஜபூர் என்கின்ற ஒரு வேதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக நாங்கள் பார்த்தோம். ஜபூர் வேதம் கொடுக்கப்பட்டதை அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அவர்கள் சொல்லி இருக்கிறார். ஜபூர் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் எழுதப்பட்ட ஏடு என்பது அர்த்தம். பொதுவாக ஜபூர் என்ற வார்த்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்துக்கு மாத்திரமல்லாமல் பொதுவாகவும் சில நேரங்களில் என்ன செய்யப்படும், ஜபூர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். வேதம் என்ற அர்த்தத்திலே, எழுதப்பட்டது என்ற அர்த்தத்திலே பயன்படுத்தப்படலாம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்பியாவுடைய 105வது ஆயாவிலே வலகத் கதப்னா ஃபிஸ் ஸபூரி மின் பஅதி ذிக்ரி அன்னல் அர்த யரிதுஹா இபாதியஸ் ஸாலிஹூன் என்று சொல்கிறான். நாங்கள் ஜபூரிலே எழுதியிருந்தோம் என்று நான் சொல்கிறான். இங்கே ஜபூர் என்று சொல்வது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜபூர் வேதமா, அல்லது பொதுவாக வேதத்திலே நாங்கள் இவ்வாறு எழுதியிருக்கிறோம் என்று பொதுவாக எடுக்க வேண்டுமா என்ற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. இங்கே ஜபூர் என்று சொல்வது வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தௌரா இஞ்சில் போன்றவற்றை சொல்லப்பட்டிருக்கிறது. தாவூத் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜபூர் இங்கே நாடப்படவில்லை. இது இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது என்றால், பொதுவாக ஜபூர் என்பதற்கு அந்த வேதம் என்ற கருத்து இருக்கிறது. தாவூதுக்கு நாங்கள் ஜபூரை கொடுத்தோம் என்ற இடத்துல அது தாவூத் நபி கொடுக்கப்பட்ட வேதம் என்பதைத்தான் நிச்சயமாக குறிக்கும். அவர்களுடைய புனித வேதமாக கருதுகின்ற யூதர்களுடைய புனித வேதமாக கருதுகின்ற கிதாப் முகத்தஸ் அதே பழைய ஏற்பாட்டிலே சிஃப்ருல் மசாமீர் என்று அந்த தாவூத் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்துக்கு பேர் சொல்லப்படுகிறது. அது இன்றும் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு தெரியும் அதிலே இருக்கக்கூடிய எல்லாமே தாவூத் நபி அவர்களுக்கு இறக்கப்பட்டதாக நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அதிலே திரிவுபடுத்தல்கள் நிறைய இருக்கும். அதே போன்று அவர்கள் அரபு மொழிக்கு அதை மாற்றுகிற பொழுது சிஃப்ரு தஹல்யும் என்று மொழிபெயர்ப்பார்கள். அதாவது தஸ்பீஹ், அல்லாஹ்வை புகழுகிற ஏடு என்று அதனை மொழிபெயர்த்திருப்பார்கள். எனவே அந்த சிஃப்ரு தசாபீஹ், சிஃப்ரு தஹலீல் என்று அதை மொழிபெயர்ப்பது தான் பொருத்தமானது என்றால் அவர்களுடைய அந்த மொழியிலிருந்து அரபு மொழிக்கு மொழிபெயர்க்கின்ற பொழுது அதற்கு அந்த அர்த்தம் தான் இருக்கிற சிஃப்ருல் மசாமீர். ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவூத் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை ஜபூர் என்று அழைத்திருக்கிறார்கள். வலதி நஃப்ஸி பியதிஹி மா உன்ஸில ஃபித் தௌராத்தி வலா ஃபில் இன்ஜீலி வலா ஃபில் ஜபூரி வலா ஃபில் ஃபுர்கானி மிஸ்லஹா இன்னஹா ஸபஉல் மசானி. சூரத்துல் ஃபாத்திஹா பற்றி நபி அவர்கள் புகழ்ந்துரைக்கின்ற பொழுது தௌராவிலோ இன்ஜீலிலோ ஜபூரிலோ அதை போன்ற ஒன்று இறக்கப்படவில்லை. குர்ஆனில் கூட வேறு இடத்திலே அது சூரத்துல் ஃபாத்திஹா போன்று இறக்கப்படவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது ஜபூரை என்ன செய்திருக்கிறார்கள், குறிப்பிட்டிருக்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்கள் தாவூத் நபியுடைய தலைமையின் கீழே ஒன்றுபடுத்தப்பட்ட பிறகு அல்லாஹு தாலா இந்த ஜபூரை இறக்கியதாக வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வரலாற்றிலே சொல்வதை போல இந்த ஜபூர் வேதத்துடைய அளவு எந்த அளவு இருந்தது என்பதை பற்றி முகாத்தில் என்கின்ற ஒரு உரையாளர் சொல்கிற பொழுது அது 150 சூறாக்களை கொண்டதாக இருந்தது. அதில் எந்த ஒரு சட்டமோ கடமைகளோ இருக்கவில்லை. வெறுமனே அல்லாஹு தாலாவை புகழக்கூடிய விஷயங்கள் தான் அது இருந்தது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போது இவர்கள் கிதாபுல் முகத்தஸ் என்ற அவர்களுடைய புனித வேதம், வேதாகமம் என்று சொல்லக்கூடிய அதிலே கிட்டத்தட்ட 150 பகுதிகள் இருக்கின்றன. அவர்கள் ஜபூர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே 150 இருக்கின்றன. ஆனால் இந்த எல்லாமே தாவூத் நபி அவர்களுக்குரியதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அவர்கள் கூட தாவூத் நபிக்கு இதிலே இந்த மசாமீர் என்று அவர்கள் சொல்லக்கூடிய இதிலே சிலதைத்தான் அவர்கள் சம்மந்தப்படுத்துகிறார்கள். அதிலே சிலதை சுலைமான் நபியுடையது என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலதை ஆசாஃப் என்கின்ற ஒருவருக்குரிய ஒரு பெரிய ஒரு தாவூத் நபி இடத்துல இருந்த ஒரு அழகான முறையில் ஓதக்கூடிய ஒருவருக்குரியது என்றும், இன்னும் சிலதை அவர்களே யாருக்குரியது என்று தெரியாது என்றும் வைத்திருக்கிறார்கள். இதிலே எது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது என்பது எங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. பழைய ஏற்பாட்டுடைய டிரான்ஸ்லேஷன்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அங்கே சிஃப்ருல் மசாமீர் என்றுதான் அதுக்கு பேர் வைத்திருப்பார்கள். மசாமீர் பிறகு மசாமீர் தாவூத் என்ற பெயரும் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்காங்க. என்றால் எல்லாமே தாவூத் நபியுடைய அந்த மஸ்மூராக அது இல்லை. சிலது தாவூத் நபி அல்லாதவர்களுக்கும் அது நிஸ்பா செய்யப்படுகிறது. அதிலே அவர்கள் இலக்கமிட்டிருக்கக்கூடிய 4, 5, 6, 8, 9, 11, 19, 28 இவைகள் தாவூத் நபிக்குரியதாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், கருதுகிறார்கள். சிலதை பெயர் இல்லாமல் வைத்திருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று. அன்பார்ந்த சகோதரர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு
அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதம் இலகுவாக்கப்பட்டது, ஓதுவது அவர்களுக்கு இலகுவாக்க கொடுக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள். ஹுஃபிஃப அலா தாவூத அல் குர்ஆன், தாவூத் நபி அவர்களுக்கு குர்ஆன் இலகுபடுத்தப்பட்டது. இங்கே குர்ஆன் என்று சொல்வது மொழி அர்த்தம், அதாவது குர்ஆன் என்பதற்கு மொழி அர்த்தம், ஓதுதல் என்பது அர்த்தம். நாங்கள் இன்றைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கப்பட்ட குர்ஆனை, ஃபுர்கானை நாங்கள் குர்ஆன் என்று சொல்கிறோம். இங்கே தாவூத் நபி அவர்களுக்கு குர்ஆன் இலகுபடுத்தப்பட்டது என்றால் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன், அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த ஓதல், அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஜபூர் தான் இங்கே நாடப்படுகிறது. فكان يأمر بدوابه فتسرج فيقرأ القرآن قبل أن تسرج دوابه ولا يأكل إلا من عمل يده. இந்த ஹதீஸில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய வாகனங்களை, அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வாகனங்கள் என்பது மிருகங்கள், அதற்கு தேவையான இருக்கைகளை ரெடி பண்ணுவதற்காக சொல்லுவார்கள், கட்டளையிடுவார்கள். அதுக்கு இடையிலே அவர்கள் குர்ஆனை என்ன செய்வார்கள், அது நடந்து முடிப்பதற்கு முன்னால் அவர்கள் ஓதுவிடுவார்கள் என்று அந்த செய்தியில் நபி அவர்கள் சொல்கிறார்கள். வலா யஅகுலு மின் அமலி இல்லா மின் அமலி யதி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் சம்பாதித்து தான் என்ன செய்வார்கள், தன்னுடைய கையினால் வேலை செய்து தான் அவர்கள் சாப்பிடுவார்கள். அவர்கள் சம்பாதித்ததிலிருந்து தான் அவர்கள் சாப்பிடுவார்கள் என்ற செய்தியையும் அதிலே சொல்கிறார்கள். அடுத்ததாக நாம் சொல்லியிருந்தோம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இல்மையும் ஹிக்மாவையும் கொடுத்ததாக சொல்கிறான். அல்லாஹ் தஆலா சில இடங்களில் இல்மை கொடுத்ததாகவும் சில இடங்களில் ஹிக்மாவை கொடுத்ததாகவும் சொல்லியிருக்கிறான். சில இடங்களில் இரண்டையும் இணைத்தும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். வல் ஹிக்மத வஅல்லமஹு மிம்மா யஷான்னு சொல்லியிருக்கிறான். வகுல்லன் ஆதைனாஹு ஹுக்மன் வஇல்மா என்ற ஒரு இடத்துல சொல்கிறான். அதே போன்று வலகத் ஆதைனா தாவூத வசுலைமான இல்மன் என்று ஒரு இடத்துல சொல்கிறான். இன்னொரு இடத்துல வஷதத்னா முல்கஹு வஆதைனாஹுல் ஹிக்மத வஃபஸ்லல் ஹிதாப் என்று சொல்கிறான். இங்கே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்ம் எந்த இல்ம்? அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு விசேடமான ஒரு இல்மை கொடுத்தானா, அல்லது எல்லா அடியார்களுக்கும் கொடுப்பதை போன்று எல்லா அடியார்களும் எவ்வாறு அறிவு ஞானத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ அந்த அறிவு ஞானம் அவர்கள் பெற்றுக்கொண்டதை அல்லாஹ் தஆலா சொல்கிறானா? இதிலே சரியான கருத்து என்னவென்றால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மார்க்கத்திலும் தான் உலகத்திலும் தான் விசேடமான ஒரு அறிவை கொடுத்திருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் தஆலா அதை புகழ்ந்துரைத்திருக்கிறான். மற்றவர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு விசேடமான அறிவை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். மார்க்க அறிவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நபித்துவமும் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த ஜபூர் என்கின்ற வேதமும் அது விசேடமானது. அதே போன்று உலக அறிவிலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வஅல்லம்னாஹு ஸன்அத லபூஸ் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வஅல்லம்னாஹு அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் கேடயங்களை, அதாவது யுத்த காலத்திலே எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மனிதர்கள் அணியக்கூடிய உடல் கவசம் இரும்பினால் உருவாக்கப்படும். இதனை நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லுவோம். வஅல்லம்னாஹு ஸன்அத லபூஸின் லகும் லிதுஹ்ஸினகும் மின் பஅஸிகும். யுத்தத்திலே உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, வாழ்வெட்டிலிருந்து ஈட்டி அம்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக இதனை தாவூத் நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஃபஹல் அன்தும் ஷாக்கிரூன், நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்லமஹு மிம்மா யஷா என்றும் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்தில் சூரத்துல் பக்ராவிலே சொல்கிறான். அவன் நாடியவற்றிலிருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அவர்களுக்கு விசேடமான ஒரு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உலகத்திலும் தான், அதே போன்று உலக அறிவிலும் தான், அதே போன்று மார்க்க அறிவிலும் தான் அவர்களுக்கு விசேடமான அறிவை அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பதை தான் அங்கே இல்ம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா ஹிக்மாவை தாவூத் நபிக்கு கொடுத்ததாக சொல்லக்கூடிய விடயங்களை நாங்கள் பொறுத்தவரையிலே, ஹிக்மா என்பதன் மூலமாக நாடப்படுவது என்ன? ஒரு இடத்திலே அல்லாஹ் தஆலா ஹிக்மா என்பதன் மூலமாக அங்கே நாடப்படுவது நபித்துவம் என்பது தெரிகிறது. அதாவது வகத்ல தாவூத் ஜாலூத்தை தாவூத் கொலை செய்தார். வஆதாஹுல்லாஹுல் முல்க், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். வல் ஹிக்மா, ஹிக்மாவை கொடுத்தான். வஅல்லமஹு, இன்னும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நாடியதிலிருந்து கற்றுக் கொடுத்தான் என்று 3 விஷயத்தை சொல்கிறான். இங்கே ஹிக்மா என்பது அவர்களுக்கு ஆட்சி, அதற்கு பிறகு ஹிக்மா என்பது நபித்துவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா நாங்கள் அவர்களுக்கு வஸதத்னா முல்கஹு, அவருடைய ஆட்சியை பலப்படுத்தினோம். வஆதைனாஹுல் ஹிக்மா, அவருக்கு நாங்கள் ஹிக்மாவை ஞானத்தை கொடுத்தோம். ஃபஸ்லுல் ஹிதாபை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கே பொதுவாக பல்வேறு வகையான ஹிக்மாக்களும் அதிலே அடங்கும். அது சரியான தீர்ப்பு கொடுப்பதாக இருக்கலாம், ஒரு கல்வி ஞானமாக இருக்கலாம், எல்லா வகை விடயங்களும் அடங்கலாம். என்னால் ஹிக்மா என்பது பல கருத்துக்களை அடக்கக்கூடிய ஒன்று. புத்தி
சிறந்த புத்தி கூர்மையாக இருக்கலாம், சிறந்த முறை ஒன்றை விளங்குவதாக இருக்கலாம், அதில் நபித்துவமும் அடங்கும், எல்லாமே அடங்கக்கூடியதாக இருக்குமோ. இந்த இரண்டாவது இடத்திலே சொல்லக்கூடிய ஹிக்மா என்பதிலே ஃபஸ்லுல் ஹிதாப் என்றால் என்ன? ஃபஸ்லுல் ஹிதாப் என்றால் நாம் ஏற்கனவே சுருக்கமாக பார்த்தோம். அதாவது ஃபஸ்லுல் ஹிதாப் என்பது தீர்ப்பு சொல்வதிலே சரியான முறையிலே உறுதியான, நிலையான, நேர்மையான, நீதியான தீர்ப்பை சொல்வதை குறிக்கும். அதையும் இங்கே குறிக்கும். தாவூத் நபி அவர்கள் அவ்வாறு தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று உரையாற்றுவதிலே சரியான தெளிவான முறையிலே உரையாற்றுவதை அல்லது கலந்துரையாடுகிற பொழுது தெளிவான முறையிலே பேசுவது, இதையும் ஃபஸ்லுல் ஹிதாப் என்ற வார்த்தை குறிக்கும். எனவே இந்த அனைத்தையும் தாவூத் நபி அவர்கள் விஜயத்திலே நாங்கள் அனைத்தையும் குறிக்கும் என்பதை எடுப்பதுதான் சரியானது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பனு இஸ்ரவேலர்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பு உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தாவூத் நபி அவர்களை பற்றி ஆரம்பமாக சொல்லக்கூடிய அந்த இடத்திலே தாலூத்துடைய அந்த வரலாற்றிலே என்ன சொல்கிறான் என்றால், அலம் தர இலல் மலஇ மின் பனி இஸ்ராஈல மின் பஅதி மூசா, மூசாவுக்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களிலே ஒரு முக்கியமான பிரமுகர் கூட்டம் அவர்களிடமிருந்து ஒரு நபியை பார்த்து எங்களுக்கு ஒரு அரசரை நியமியுங்கள் என்று கேட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறக்கூடிய அந்த சம்பவம் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். இதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தாவூத் நபியுடைய வருகை மூசா நபியுடைய வருகைக்கு பிறகு உள்ளது. ஆனால் இந்த மூசா நபியுடைய காலத்துக்கும் தாவூத் நபியுடைய காலத்துக்கும் இடையிலே எவ்வளவு காலங்கள், எவ்வளவு வருடங்கள் இருந்தன என்பதை பற்றி இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். 1000 வருடங்களுக்கு இருக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டம். தாலூத்துடைய படைக்கும் ஜாலூத்துடைய படைக்கும் இடையிலே நடந்த யுத்தத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயர்வு அங்கே நிரூபிக்கப்பட்டது. அவர்களுடைய வீரம் நிரூபிக்கப்பட்டது எங்களுக்கு தெரியும். அதனால் மக்கள் அவர்களை விரும்பினார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். அல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சியையும் நபித்துவத்தையும் கொடுத்திருந்தான். இவ்வாறெல்லாம் பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே நடந்ததற்கு பிறகும் பனு இஸ்ரவேலர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுதும் குர்ஆனிலே வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்ற பொழுதும் இரண்டுக்கும் இடையிலே மலைக்கும் மடுவுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. அவர்களையும் தாவூத் நபி அவர்களை மதிப்பதாக சொல்கிறார்கள். அவர்களுடைய மிக பொற்காலமாக கருதப்படுகிற காலத்திலே தாவூத் நபி அவர்கள் ஆட்சி செய்த ஒரு அரசனாக அவர் தாவூத் நபி அவர்களை பார்க்கிறார்கள். அதே நேரத்திலே அவர்கள் பொதுவாகவே யூதர்கள் நபிமார்களை மோசமான பண்புகளை கொண்டு வர்ணித்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுடைய கைகளினால் அவர்கள் அதை திரிவுபடுத்தியிருக்கிற அவருடைய வேதத்தை ஒரு கோத்திரத்துக்கு எதிராக இன்னொரு கோத்திரம், ஒவ்வொரு கோத்திரத்திலும் வந்த நபிமார்களுக்கு எதிராக என்ன செய்வார்கள், கருத்துக்களை அந்த கோத்திரத்தை சார்ந்த அறிஞர்கள் திரிவுபடுத்தி எழுதி வைத்திருப்பார்கள். எனவே இவ்வாறு அவர்களுடைய வேதங்களிலே தாவூத் நபி அவர்களை பற்றிய மிக மோசமான வர்ணனைகள் கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். மூமின்கள் முஸ்லிம்கள் எவ்வளவு நல்ல முறையிலே தாவூத் நபி அவர்களை பற்றி நம்பிக்கை கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வேதத்தை பார்த்தால் தாவூத் நபியை பற்றி ஒரு கெட்ட எண்ணம் வருவதற்கு காரணமாக இருக்கும். மோசமானவர்கள் பொதுவாக மோசமானவர்கள் மற்றவர்களையும் நல்லவர்களையும் அவர்கள் எப்போதும் அந்த மோசமான பார்வையிலே தான் பார்ப்பார்கள். இது யூதர்களுக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது. அவர்கள் நபிமார்களையே கொலை செய்தார்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவூத் நபி அவர்களுடைய வழியிலே வந்தவர்கள். இதனால் ஈசா நபி அவர்களை அவர்கள் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக தாவூத் நபி அவர்களை குறை சொன்னதாக சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். என்றால் ஈசா நபி அவர்களுடைய வம்சத்தை குறை சொல்ல வேண்டும் என்றால் தாவூத் நபியுடைய பரம்பரையில் அவர் வந்தவர் என்பதனால் தாவூத் நபி அங்கிருந்தே தாவூத் நபி அவர்கள் மோசமானவர்கள் என்று அவர் சொல்ல வேண்டும் அவர்கள். எனவே அவ்வாறுதான் அந்த ஒரு கோத்திர வெறியோடு அவர்கள் இந்த விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால் குர்ஆன் தாவூத் நபி அவர்களை பற்றி எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். குர்ஆன் என்ன சொல்கிறது? தாவூத் நபி அவர்களை ஹலீஃபா என்று சொல்கிறது, ஜபூர் கொடுக்கப்பட்டவர் என்று சொல்கிறது, அல் அவ்வாப் அவ்வாப் என்று சொல்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக மீறக்கூடியவர் என்று சொல்கிறது. அவர்களோடு சேர்ந்து மலைகளும் பறவைகளும் தஸ்பீஹ் செய்கின்றன என்று சொல்கிறது. அதே போன்று ஆட்சி, ஞானம், அறிவு கொடுக்கப்பட்டவர் என்று சொல்கிறது. அதே போன்று அவர்கள் கைத்தொழில்களை பற்றி, அதாவது இரும்பை
உருக்கி அதனால் கவசங்களை செய்யக்கூடிய அறிவு கொடுக்கப்பட்டவர் என்று சொல்கிறது. அதே போன்று அவர்களுக்கு எங்களிடத்திலே உயர்ந்த அந்தஸ்து நெருக்கம் இருக்கிறது என்று சுல்ஃபா என்று சொல்கிறது. வஹுஸ்னு மஆப், மறுமையிலும் அவர்களுக்கு சிறந்த நட்கூலி இருக்கிறது, நிலந்த மீடுதல் இருக்கிறது என்றெல்லாம் குர்ஆன் வர்ணித்திருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது தாவூத் நபி அவர்கள் விஷயத்திலே ஒரு மூமின் நல்ல எண்ணம் வைப்பான். பொதுவாக நபிமார்கள் எல்லோருமே நல்லவர்கள். தாவூத் நபி அவர்களை பற்றியும் குர்ஆன் இந்த அளவுக்கு புகழ்ந்திருக்கிறது. இதே தாவூத் நபி அவர்களுடைய சமுதாயம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய யூதர்கள், அவர்கள் எவ்வாறெல்லாம் அவர்களுடைய வேத புத்தகத்தை திரிவுபடுத்தி தாவூத் நபி அவர்களுடைய அந்தஸ்தை குறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். தாவூத் நபி அவர்களை ஒரு மோசமான மனிதனாக, ஒரு விபச்சாரம் செய்பவராக, நியாயமில்லாமல் கொலை செய்யக்கூடிய ஒரு கொலையாளியாக, தனக்கு தானே பைத்தியம் பிடித்தவராக, பொய்யாக காண்பித்துக் கொள்ளக்கூடியவராக, ஒரு வழிப்பறி கொள்ளையராக சித்தரித்திருக்கிறது. சுபஹானல்லாஹ். எந்த அளவுக்கு யூதர்கள் நபிமார்களை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். நபிமார்களை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் எங்களுடைய நபி விஷயத்திலோ அல்லது எங்களுடைய சிறுவர்களையும் பெண்களையும் கொலை செய்கின்ற, அவர்களுக்கு அநியாயம் செய்கின்ற விஷயத்தில் எப்படி இருப்பார்கள்? இந்த வேத புத்தகங்களை சரி காணக்கூடியவர்கள், அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் கேட்க தேவையில்லை. அவர்களுடைய புத்தகங்களிலே சாமுவேல் 2 தாவூத் நபி அவர்களை பற்றி அவர்கள் ஒரு பெண்ணை கண்டார்கள். அதற்கு பிறகு அந்த பெண்ணோடு தவறாக நடந்தார்கள். அதற்கு பிறகு அந்த பெண்ணுடைய கணவனை யுத்தத்துக்கு அனுப்பி கொலை செய்து வைத்தார்கள் என்றெல்லாம் புழுகி வைத்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அபாண்டம், எவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயல். ஒரு சாதாரணமான மனிதன் கூட இவ்வாறான ஒரு செயலை செய்ய மாட்டான். இப்படிப்பட்ட மிகப்பெரிய மனிதர், அல்லாஹுக்கு நெருக்கமானவர், அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை உடையவர், மறுமையிலே சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒருவர் என்றெல்லாம் அல்லாஹு தாலாவால் வர்ணிக்கப்பட்ட ஒருவரை இவ்வாறான விஷயங்களை சொல்வது, வேதம் கொடுக்கப்பட்ட ஒருவர், இவ்வாறான நிலையிலே ஷைத்தான் இவர்களுக்கு என்ன ஏற்படுத்துகிறான்? ஒரு நல்ல மனிதனை இப்படி செய்கிற பொழுது நாங்கள் சாதாரணம், நாங்கள் எதையும் செய்யலாம் என்கின்ற எண்ணத்தை ஷைத்தான் தோற்றுவிப்பான். அப்படியான ஒரு ஷைத்தானுடைய தூண்டுதலால் இந்த விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள். அவர்களும் ஷைத்தான்களை போன்றுதான் இதை எழுதியவர்கள். ஏனென்றால் அவ்வளவு மோசமாக ஒரு கோத்திரம் இன்னொரு கோத்திரத்துக்கு எதிராக ஒரு நபியுடைய உதாரணமா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்றால் அவருடைய மூதாதையர்கள் யார் என்று பார்த்து அவர்களை குற்றம் சொல்கிற அளவுக்கு இவர்களுடைய மனோநிலை மாறி போயிருக்கிறது. அவர்களுடைய மார்க்கத்திலேயே உள்ளவர்களுக்கு இந்த நிலை என்றால், அதுவும் நல்ல நபிமார்களுக்கு, நல்ல மனிதர்களுக்கு, மற்றவர்களை, அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை, அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றாதவர்களுடைய விடயத்தில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் கேட்க தேவையில்லை. தாவூத் நபி அவர்களை அவர்கள் ஒரு அரசராக சித்தரிக்கிறார்கள். தாவூத் நபி அவர்கள் ஆடு, மாடு, ஒட்டகம், குதிரை, கழுதை, ஆடைகள் இவற்றை எல்லாம் எடுத்து தான் ஒரு யுத்தத்திலே கலந்து கொண்டு வெற்றி கொண்டதாக அரசனிடத்திலே, அவருக்கு முன்னாடி இருந்த அரசனாக இருக்கலாம், அரசனிடத்திலே, பலஸ்தீனுடைய அரசரிடத்திலே கொண்டு போய் கொடுத்ததாகவும், அவர் அவ்வாறு செய்யாமல் ஏமாற்றியதாகவும் எல்லாம் சாமுவேல் 1 சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் வழிப்பறி கொள்ளையிலே ஈடுபட்டதாக ஒரு சாவுல், அதாவது தாலூத் என்ற அரசனிலிருந்து பிரிந்து சென்று பலஸ்தீனர்களோடு சேர்ந்து வழிப்பறி கொள்ளைகளில் ஈடுபட்டதாகவும், அந்த கொள்ளை கூட்டத்துக்கு அவர்கள் தலைவராக இருந்ததாகவும் சாமுவேலோடு சொல்லியிருக்கிறார்கள். அவர்களில் பலருக்கே தெரியும் அவர்களுடைய வேதம் தெளிவுபடுத்தப்பட்டது என்று. அவர்கள் பலரும் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். தாவூத் நபியை மாத்திரமல்ல, பல நபிமார்களை இழிவாக பேசியிருக்கிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய பெண் பிள்ளைகளோடு விபச்சாரம் செய்ததாக மோசமாக எழுதியிருக்கிறார்கள். இப்படி இவர்களுக்கு எப்படித்தான் சிந்திக்க தோன்றுகிறதோ தெரியாது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இவர்களுடைய எப்படிப்பட்ட மோசமான மனோநிலையிலே இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். பல இடங்களிலே அல்லாஹ் தஆலாவை இழிவுபடுத்தி இருந்திருப்பார்கள். அல்லாஹ் தஆலா ஆதம் என்று தேடியதை போன்றும் ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை கூட எழுதியிருப்பார்கள். ஆதம் நபி அவர்களுக்கு உண்ணக்கூடாது என்பதை உண்டதற்கு பிறகு
இவ்வாறு அந்த அந்த வேதாகமத்தை படிக்கின்ற பொழுது பல முரண்பாடுகளையும், ஒரு அறிவுக்கு பொருத்தமில்லாத விஷயங்களையும், இன்றைய விஞ்ஞானத்துக்கு முரண்படுகிற பல விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரிதான் இந்த மாதிரியான விடயங்களையும் அவர்களிடத்துல பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வேதம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறான். அதே போன்று குர்ஆன் அந்த திரிவுபடுத்தப்பட்ட பல விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடியதாக வந்திருக்கிறது. குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வேதமாக இருக்கிறது. யாராலும் கையாடல் செய்ய முடியாத அளவுக்கு அது அன்றிலிருந்து இன்று வரை பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே வேதமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயாக்கள், அத்தாட்சிகள், நாங்கள் முக்கியமாக 3 அத்தாட்சிகளை பார்த்தோம். அதுதான் மலைகள் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது. அதன் அர்த்தம் என்னவென்றால், அவர்களோடு சேர்ந்து மலைகள் தஸ்பீஹ் செய்தன சொன்னோம். இதை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்பியாவுடைய 89வது ஆயாவில் சொல்கிற பொழுது, வசஹர்னா மஅ தாவூத் அல்-ஜிபால யுஸப்பிஹ்ன, தாவூதோடு நாங்கள் மலைகளை தஸ்பீஹ் செய்யக்கூடியதாக வசப்படுத்தினோம் சொல்கிறோம். ஒத்தைர, அதே போன்ற பறவைகளையும் வசப்படுத்தினோம். அவையும் தாவூத் நபி அவர்களோடு சேர்ந்து தஸ்பீஹ் செய்தன. வகுன்னா ஃபாயிலீன், நாங்கள் அதை செய்தோம் என்று நான் சொல்கிறோம். அதே போன்று சூரத்து சபாவுடைய 10வது ஆயாவிலே, வலகத் ஆதைனா தாவூத மின்னா ஃபضலன், தாவூதுக்கு நாங்கள் எங்களிடமிருந்து ஒரு ஃபதுலை, சிறப்பை கொடுத்தோம். யா ஜிபாலு, என்ன சொல்றது, மலைகளை, அவ்விபி மஅஹு, தாவூதோடு சேர்ந்து நீங்கள் மீளுங்கள், தாவூதோடு சேர்ந்து நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், தாவூதோடு சேர்ந்து நீங்கள் வணக்கத்தில் ஈடுபடுங்கள். ஒத்தைர், அதே போன்ற பறவைகளுக்கும் நாங்கள் சொன்னோம். வஅலன்னா லஹுல் ஹதீத், அவருக்கு நாங்கள் ஹதீதை, இரும்பை இலகுவாக்கி கொடுத்தோம், மென்மையாக்கி கொடுத்தோம். அது சூரத்து சபாயில என்ன சொல்றான். சூரத்து சாதிலும் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறான். இஸ்பிர் அலா மா யகூலூன வذ்குர் அப்தனா தாவூத தல் ஐதி இன்னஹு அவ்வாப், எங்களுடைய அடியார் தாவூதை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், அவர் பலமிக்க ஒருவராக இருந்தார், அவர் நிச்சயமாக அவர் அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக மீளக்கூடிய ஒருவராக இருந்தார் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னா சஹர்னல் ஜிபால மஅஹு யுஸப்பிஹ்ன பில் அஷி வல் இஷ்ராக், நாங்கள் தாவூத் அவர்களோடு மலைகளை தஸ்பீஹ் செய்யக்கூடியதாக வசப்படுத்தினோம். இப்போது பில் அஷி வல் இஷ்ராக், காலையிலும் மாலையும், காலையிலும் மாலையிலும் எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் தஆலாவை தஸ்பீஹ் செய்யக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய நேரங்கள், முக்கியமான நேரங்கள், தொழக்கூடிய முக்கியமான நேரம். இந்த நேரங்களிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு காலையிலும் மாலையிலும் மலைகளை சேர்ந்து தஸ்பீஹ் செய்தன என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வத்தைர மஹ்ஷூரா, பறவைகள் கொண்டு திரட்டப்பட்டன. ஒரு பறவைகள் வானிலே அவர்களுக்காக என்ன செய்யப்படுகிறது, கொண்டு திரட்டப்படுகிறது, வசப்படுத்தி கொடுக்கப்படுகிறது. அவையும் குல்லுன் லஹு அவ்வாப், ஒவ்வொன்றும் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியதாக இருக்கிறது. அல்லது இன்னொரு அர்த்தம் கொடுக்கலாம், தாவூத் நபி அவர்களுக்கு கட்டுப்பட்டதாக அவை இருந்தது என்று சொல்கிறான். இந்த ஆயாக்களிலே ஒரு ஆயாவுடைய என்ன சொன்னார், நாங்கள் தாவூதுக்கு ஃபதுலை கொடுத்தோம், ஒரு சிறப்பை கொடுத்தோம். இங்கே ஃபதுலன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வது ஒரு மகத்தான சிறப்பை குறிக்கக்கூடிய அமைப்பிலே இந்த அரபு வசனங்களை அமைந்திருக்கு. எனவே இது ஒரு சாதாரணமான சிறப்பு அல்ல, எங்களிடமிருந்து கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். முதலாவது நாங்கள் தாவூது கொடுத்தோம், நாங்கள் இதை எதிர்பார்ப்போம், என்ன கொடுத்தான் அல்லாஹ் தஆலா, மின்னா, எங்களிடமிருந்து, என்ன எங்களிடமிருந்து, ஃபதுலன், ஒரு சிறப்பை கொடுத்தோம். இது மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு தனியான ஒரு முக்கியமான மேலதிகமான ஒரு சிறப்பு என்பதுதான் தெரிகிறது. என்றால் அல்லாஹ் தஆலா தாவூத் நபி அவர்களுக்கு நிறைய சிறப்புகளை கொடுத்திருந்தான். நபித்துவத்தை கொடுத்திருந்தான், ஜபூர் வேதத்தை கொடுத்திருந்தான், இல்மை கொடுத்தான், குவா, அதாவது துல் ஐதி, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பலத்தை கொடுத்திருந்தான், மலைகளையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அதே போன்று அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய, தௌபா செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். இதெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு தான். ஒரு மனிதர் நல்ல மனிதராக இருப்பது அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு. அதே போன்று நீதியாக ஆட்சி செய்யக்கூடிய, நீதியாக தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒருவராக இருந்தார், கொடுத்திருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருந்தான். அதே போன்று அவர்களுக்கு இரும்பை இலகுவாக்கி கொடுத்திருந்தான். அதே போன்று அழகான சவுண்ட், அழகான சத்தத்தை கொடுத்திருந்தான். இதிலே ஏது நாடப்படுகிறது? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் இப்போது சொன்ன எல்லா சிறப்புகளும் இருந்தாலும் இந்த ஆயாவில் அல்லாஹ் தஆலா 3 சிறப்புகளை சொல்கிறான். இந்த 3 சிறப்புகளும் தான் முக்கியமான சிறப்புகள், பிறருக்கு இல்லாத சிறப்புகளாக இருப்பதனால் இந்த சிறப்பு தான் இங்கே நாடப்பட்டிருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. வலகத் ஆதைனா தாவூத மின்னா ஃபதுலன்,
நாங்கள் எங்களிடமிருந்து தாவூதுக்கு ஒரு ஃபதலை, ஒரு சிறப்பை கொடுத்தோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, யா ஜிபாலு அவ்விபி மஅஹு, மலைகளை அவரோடு நீங்கள் சேர்ந்து வணங்குங்கள், அவரோடு சேர்ந்து நீங்கள் துதியுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒத்தைர், அதே போன்று பறவைகளுக்கும் அல்லாஹ் தஆலா சொன்னதாக சொல்கிறார். வஅலன்னா லஹுல் ஹதீத், இரும்புவை அவருக்கு நாங்கள் மென்மையாக்கி கொடுத்தோம் என்று சொல்கிறார். இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த மூன்றும் தான் இங்கே அல்லாஹ் தஆலா மேலதிகமான ஒரு சிறப்பாக இங்கே சொல்லி காண்பிக்கிறான். அதுதான் இங்கே அல்லாஹ் தஆலா தாவூத் நபி அவர்கள் கொடுத்த ஃபதலாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனைய ஃபதல்களும் ஏனைய சிறப்புகளும் நபிக்கு இருக்கின்றன என்றாலும் இங்கே நாடப்படுவது மிகப்பெரிய ஒரு சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்றால் அரபு மொழியிலே ஃபதலன் என்கின்ற வார்த்தை நக்கிரா என்று சொல்வார்கள். நக்கிரா என்பது சில நேரம் தஃஹீம், அதாவது ஒரு மகத்தான ஒன்றை குறிப்பதற்காக கையாளப்படும். அதுதான் இங்கேயும் கையாளப்பட்டிருக்கிறது. இங்கே முதலாவதாக அல்லாஹ் தஆலா மலைகளை சொல்லியிருக்கிறான். சில விரிவுரையாளர்கள் ஏன் அல்லாஹ் தஆலா முதலாவது மலைகளை சொல்லியிருக்கிறான், தாவூத் நபி அவர்களோடு தஸ்பீஹ் செய்ய விடயங்களை சொல்கிற பொழுது பறவைகளும் மலைகளும் இரண்டு இடங்களிலுமே மலைகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்றால், பறவைகள் தஸ்பீஹ் செய்வதை விட மலைகள் தஸ்பீஹ் செய்வது மிக ஆச்சரியமானது. மலைகள் என்பது எங்களுடைய பார்வையிலே சடப்பொருட்கள். ஆனால் பறவைகள் அவை பேசாத உயிரினங்களாக இருந்தாலும் அவை ஏதோ அதனுடைய வாசைகளால் பேசுகின்றன, கத்துகின்றன. ஆனால் மலைகள் எங்களுடைய பார்வையிலே அசையாமல் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான படைப்புகள். அந்த மலைகளும் கூட என்ன செய்கின்றன? தஸ்பீஹ் செய்கின்றன. மலைகள் தஸ்பீஹ் செய்கின்றன என்றால் என்ன? மலைகள் சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்கின்றன என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று மலைகள் தாவூத் நபி அவர்களோடு சேர்ந்து தொழுகின்றன என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். என தஸ்பீஹ் என்பதற்கு தொழுகை என்ற அர்த்தம் இருக்கிறது. இரண்டுமே இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ் தாலாவுடைய படைப்புகள் எல்லாமே அல்லாஹ் தாலாவை தஸ்பீஹ் செய்கின்றன, வணங்குகின்றன. மலைகள் தாவூத் நபி அவர்களோடு சேர்ந்து வணங்குவதை அல்லாஹ் தாலா இரண்டு வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்துகிறார். ஒன்று தஸ்பீஹ், இன்னொன்று அவ்வப என்ற சொல், அவ்விபி என்ற சொல்லை கொண்டு தவீப். அவ்வப என்பது மீளுதல், அது அல்லாஹ்வின் பக்கம் மீளுதல். அது வணக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். தஸ்பீஹ் என்பதும் திக்ர், வணக்கம், தொழுகை இதெல்லாவற்றையும் குறிக்கும். தொழுகை ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. தொழுகையிலே வணங்குவதிலே தாவூத் நபியுடைய தொழுகையும் எங்களுடைய தொழுகையும் ஒன்றாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அதே போன்று பறவைகள் தஸ்பீஹ் செய்கின்ற முறையும் மலைகள் தஸ்பீஹ் செய்கின்ற முறையும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்று தஸ்பீஹ் செய்கின்ற முறையும் அல்லாஹ்வை வணங்குகின்ற முறையும் வித்தியாசமானவை. அல்லாஹு தாலா அதனை அறிந்தவனாக இருக்கிறான். அல் அமீன் ஷங்கீத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று தஸ்பீஹ் என்பது இங்கே ஹகீகி, யதார்த்தமானது. உண்மையிலே அவை தஸ்பீஹ் செய்கின்றன. அவற்றுக்கு புரியக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா அதை அறிவான், நாங்கள் அறிய மாட்டோம். அவர்கள் சொல்கிறார்கள், அதற்கு பல ஆதாரங்களை சொல்கிறார்கள். வஇன் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, எந்த ஒன்றாக இருந்தாலும் எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அல்லாஹு தாலாவுடைய புகழை கொண்டு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, தூய்மைப்படுத்துகின்றன. அதாவது தஸ்பீஹ் என்பது எங்களுக்கு தெரியும் அடிப்படை அர்த்தம் அல்லாஹு தாலா குறைகள் அற்றவன், தூய்மையானவன் என்று பறைசாட்டுவது தஸ்பீஹ். அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? சூரத் இஸ்ராவுடைய 44வது ஆயாவிலே, வஇன் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி வலகின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், ஆனாலும் நீங்கள் அதனுடைய தஸ்பீஹை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். அவை எவ்வாறு தஸ்பீஹ் செய்கின்றன உங்களுக்கு புரியாது. அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத் பக்ராவுடைய 74வது ஆயாவிலே சொல்கிறான், وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَشَّقَّقُ فَيَخْرُجُ مِنْهُ الْمَاءُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ. மலைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது மலைகளிலே சில அல்லாஹ் தஆலாவுடைய அச்சத்தினால் என்ன செய்கின்றன? விழுகின்றன. மலைகள் அல்லாஹ்வை அஞ்சுகின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று சூரத்துல் அஹ்ஸாபுடைய 72வது ஆயாவிலே, இன்னா அரதனல் அமானத அல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால், நாங்கள் அமானிதத்தை வானங்கள், பூமி, மலைகளுக்கு காண்பித்தோம். ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா, அவை அவற்றை அமானிதத்தை சுமந்து கொள்வதற்கு மறுத்துவிட்டன, பயந்தன. அதை சரியாக கடமையை நிறைவேற்ற முடியாமல் போகும்னால் அந்த மனிதன் அதை சுமந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்று எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை குத்பா செய்வதற்காக புதிய ஒரு மிம்பருக்கு மிம்பரில் ஏறினார்கள். ஏற்கனவே அவர்கள் ஒரு கட்டையிலே, பேரிச்சம்பழ கட்டையிலே நின்று குத்பா செய்வார்கள், உரை நிகழ்த்துவார்கள். அந்த பேரிச்சம்பழ கட்டை அழுதது, அதனுடைய சப்தத்தை நாங்கள் கேட்டோம் என்று சஹாபாக்களே சொல்கிறார்கள். ஏன்னா அவற்றுக்கு
உணர்வு இருக்கிறது என்று தொடர்ந்து ஷங்கீத் ரஹிமவுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மக்காவிலே ஒரு கல் எனக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருந்தது. நான் நபியாக ஆகுவதற்கு முன்னாலே இப்போது கூட இந்த கல்லை எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். இவ்வாறு பல உதாரணங்கள் இருக்கின்றன என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதேபோல் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், குர்ஆனிலே சுன்னாவிலே வரக்கூடிய நஸ்ஸுகளை, குர்ஆன் சுன்னாவுடைய வார்த்தைகளை நாங்கள் அதனுடைய முதல் அர்த்தத்திலிருந்து, வெளிப்படையாக தெரியக்கூடிய அர்த்தத்திலிருந்து வேறு அர்த்தத்துக்கு திசை திருப்பக்கூடாது. அதற்கு ஆதாரம் இருந்தாலே தவிர, ஒரு சொல்லுக்கு, ஒரு வசனத்துக்கு என்ன நேரடி அர்த்தமோ, முதல் அர்த்தமோ அந்த அர்த்தத்தை நாம் கொடுக்க வேண்டும். நாம் வேறொரு அர்த்தத்துக்கு, இரண்டாவது அர்த்தத்துக்கு போவதாக இருந்தால் அதற்கு வேறு ஆதாரம், காரணம், நியாயம் இருக்க வேண்டும். அதே போன்று இரண்டாவது அத்தாட்சி தான் பறவைகள் அவர்களோடு தஸ்பீஹ் செய்தன. பறவைகள் தஸ்பீஹ் செய்வது, அதுவும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட ஆயாக்களில் குறிப்பிட்டிருக்கிறார். பறவைகள் தாவூத் நபி அவர்கள் ஓதுகின்ற பொழுது, தஸ்பீஹ் செய்கின்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து அவையும் தஸ்பீஹ் செய்தன. தாவூத் நபி அவர்கள் எங்களுக்கு தெரியும், நாம் ஏற்கனவே சொன்னது போன்று அவர்கள் அழகான முறையிலே ஓதக்கூடியவர்களாக, ஜபூரை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அழகான ஓசை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அதை அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்திலே சுட்டிக்காட்டினார்கள். மூன்றாவது அற்புதம் தான், மூன்றாவது அத்தாட்சி தான், இரும்பு அவர்களுக்கு இலகுவாக ஆக்கப்பட்டது. அதன் மூலமாக அவர்கள் யுத்த கவசங்களை உருவாக்கினார்கள். அல்லாஹ் தஆலா இரும்பிலே ஒரு சக்தியை வைத்திருக்கிறான். அதில் ஒரு குவா இருக்கிறது, சக்தி இருக்கிறது. ஆனால் அந்த இரும்பு இலகுவாக மென்மையாகுவதில்லை. அதை இலகுவாக, எங்களுக்கு தெரியும் இரும்பு என்பது அடிப்படையிலே ஒரு உலோகம், மண்ணோடு இருக்கும். அந்த இரும்பை நெருப்பிலே சூடேற்றப்படுகின்ற பொழுது ஒன்றோடு ஒன்று இணைந்து இறுக்கமாக, கட்டியாக மாறிவிடும். அது குளிரடைகின்ற பொழுது அது உறுதியாகிவிடும். சூடேற்றப்பட்ட நிலையிலே அதனை பல வடிவங்களுக்கு நாம் மாற்றலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த இரும்பை இலகுவாக்கி கொடுத்திருக்கிறான் என்று குர்ஆனிலே சொல்கிறான். இன்னும் இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விசேடமாக கொடுக்கப்பட்ட ஒன்று. எல்லா மக்களும் இரும்பால் பல்வேறு வடிவத்திலே பல விடயங்களை செய்கிறார்கள். ஆனால் தாவூத் நபி அவர்களுக்கு அதை இலகுவாக்கி கொடுத்திருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? அது அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக, அற்புதமாக இருந்திருக்கிறது என்றால் அதை அல்லாஹ் விசேஷமாக சொல்லியிருக்கிறான். இன்னும் சிலர் எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்றால், தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை மாற்றக்கூடிய சக்தியை கொடுத்திருந்தான். சிலர் இரும்பே அவருடைய கையிலே ஒரு களிமண்ணை போன்று ஆகிவிடுகிறது. அதனை அவர் விரும்பிய விதத்திலே அதிலே நெருப்பை போடாமல், அதிலே தட்டாமல், அடிக்காமல் என்ன செய்யலாம்? அவர் விரும்பிய விதத்திலே அதனை மாற்றலாம். அப்படியான ஒரு நிலையிலே இரும்புக்கு ஏற்பட்டது. அவருடைய கையிலே வரக்கூடிய இரும்புக்கு அது ஒரு அற்புதம். அப்படி சிலர் நிற்கிறார். இதுதான் வெளிப்படையான கருத்தாக தெரிகிறது. இன்னும் சிலர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்தான். அதன் மூலமாக அந்த கெட்டியாக இருக்கக்கூடிய இரும்பை அவர்கள் இலகுவாக வளைத்து அவர் விரும்புகிற வடிவத்திலே உருவாக்கினார் என்றும் சொல்கிறார்கள். இது எப்படி இருந்தாலும் இரண்டு கருத்துமே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரும்பு இலகுவாக்கி கொடுக்கப்பட்டது என்பதற்குள் அடங்கும். எனவே முதல் கருத்து தான் பலமாக தெரிகிறது. இரும்பே என்ன செய்கிறது? அவருடைய கையிலே ஒரு களிமண் உருண்டையை போன்று மாறிவிடுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தல் ஐதி என்று அல்லாஹ் தஆலா இடத்துல சொல்கிறான். வத்குர் அப்தனா தாவூத தல் ஐதி. இவ்வாறு துல் ஐதி என்றால் பலம் உடையவர். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பலம் என்ன? அதாவது புலன்களால் தென்படக்கூடிய உடல் பலம், இவ்வாறான பலமா, அல்லது ஈமானிய பலம், அல்லாஹ்வை வணங்குவதிலே, இபாதா செய்வதில் இருக்கக்கூடிய மனபலம், இது சொல்லப்பட்டிருக்கிறதா? இதிலே பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்றாலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டு விதமான பலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்கள். அவர்களுடைய தஸ்பீஹோடு சேர்த்து மலைகளும் பறவைகளும் தஸ்பீஹ் செய்கின்றன என்றெல்லாம் அல்லாஹ் சொல்வதனால் அவர்கள் வணக்க வழிபாட்டிலே அவர்கள் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள். இது
ஈமானிய பலமும் அவர்கள் கொடுக்கப்பட்டவர்கள். அதே போன்று யுத்த காலத்திலே எதிரிகளை வெல்லக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள். ஒரு அரசராக அதனால் மாறினார்கள். அந்த இடத்திலே அவர்கள் உடல் பலமும் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் உடல் பலம் கொடுக்கப்பட்டவர்கள் என்பதற்கும் அதே போன்று மார்க்க ரீதியான பலம் கொடுக்கப்பட்டவர்கள் என்பதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நோன்பிலே தொழுகையிலே சிறந்த தொழுகை தாவூத் நபியுடைய தொழுகை. நோன்பிலே சிறந்த நோன்பு தாவூத் நபியுடைய நோன்பு. நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த வார்த்தை. தொடர்ந்து நபியர்கள் அதில் என்ன சொன்னார்கள் என்றால், வகான யனாமு நிஸ்ஃபல் லைல், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவிலே அரைவாசி தூங்குவார்கள். ஒரு இரவுடைய அரைப்பகுதி தூங்குவார்கள். மகரிபிலிருந்து ஃபஜ்ர் வரையிலே உள்ள நேரத்திலே எத்தனை மணித்தியாலம் இருக்கிறதோ அதிலே அரைவாசி அவர்கள் தூங்குவார்கள். ஒரு 12 மணித்தியாலம் இருந்தால் 6 மணித்தியாலம் தூங்குவார்கள். 10 மணித்தியாலம் இருந்தால் 5 மணித்தியாலம் தூங்குவார்கள். வயகூமு சுலுதா, அதிலே 1/3 பகுதி இரவுலே நின்று வணங்குவார்கள். தூங்கிவிட்டு அரை இரவு தூங்கிவிட்டு பிறகு அல்லாஹ் தாலாவை வணங்குவதிலே ஈடுபடுவார்கள். அவர் ஒரு வணக்கசாலி. பிறகு வயனாமு சுதுசா, பிறகு 1/6 தூங்குவார்கள். எங்களுக்கு தெரியும், ஒரு இரவை நாங்கள் 6 பகுதிகளாக பிரித்தால் அதில் 3 பகுதி அவர்கள் ஆரம்பத்திலே தூங்கிவிடுவார்கள். எஞ்சி இருக்கக்கூடிய 3 பகுதியிலே ஒரு பகுதியிலே அவர்கள் 2 பகுதியிலே எஞ்சி இருக்கக்கூடிய 3 பகுதியிலே 6 பகுதியாக பிரித்தால் ஒரு 3 பகுதியிலே தூங்கி விடுவார்கள். எஞ்சி இருக்க 3 பகுதிகள் எஞ்சி இருக்கின்றன. அந்த 3 பகுதியிலே 2 பகுதிகள் என்ன செய்வார்கள்? தொழுவார்கள். அதிலே ஒரு பகுதி 6/1 ஒரு பகுதி திரும்பவும் தூங்குவார்கள். இதுதான் தாவூத் நபி அவர்களுடைய இரவு. அவர்களுடைய பகல் எப்படி இருக்கும் என்றால், வயசூமு யோமன் வயுஃப்திரு யோமா, ஒரு நாள் நோன்பு பிடிப்பார்கள், ஒரு நாள் நோன்பை விடுவார்கள். இதுதான் சிறந்த நோன்பு. இது எல்லோரும் நோக்க வேண்டும் என்பதல்ல. தாவூத் நபி அவர்களை போன்ற சக்தி உள்ளவர்களுக்கு இதை செய்யலாம். தாவூத் நபி அவர்கள் சக்தி உள்ளவர்கள் என்பதற்கு இது ஆதாரம். அதே போன்று வணக்க வழிபாட்டிலும் கூடுதல் ஈடுபாடு உள்ளவர்கள், மார்க்கத்திலும் ஈமானிய பலமும் கொடுக்கப்பட்டவர்கள், உடல் பலமும் கொடுக்கப்பட்டவர்கள் என்பது இதிலிருந்து தெரிகிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள், எனக்கு இதைவிட அதிகமாக நோன்பு பிடிக்க முடியும், தொழ முடியும் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த உபதேசம், நபி அவர்கள் அவர்களுக்கு குறைத்து கொடுத்தார் என்றால் அவர் நிறைய அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வணக்கத்தில் ஈடுபட்டார்கள். அதனால் நபி அவர்களுக்கு குறைக்க சொன்னார்கள். தாவூத் நபியுடைய நோன்பை விட சிறந்த நோன்பு கிடையாது. உங்களுக்கு சக்தி இருக்கிறது என்றால் அதை விட சிறந்தது பிடிக்க முடியாது. நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து நோன்பு நோக்குவது கூடாது என்பதை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இந்த மாதிரியான ஹதீஸ்கள் பல அறிவிப்புகளிலே புகாரி, முஸ்லிம், வேறு வேறு கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்பினால் யுத்த கவசங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வதற்கு விளக்கம் சொல்கின்ற விரிவுரையாளர் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு விடயத்தை சுட்டி காட்டுகிறார்கள். இந்த ஆயாவிலிருந்து நல்லவர்கள் கைத்தொழில்களிலே ஈடுபடுவது, அதை கற்றுக்கொள்வது நல்லது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அது அவர்களுடைய அந்தஸ்தை குறைத்து விடாது. அது அவர்களுடைய சிறப்பையும் அந்தஸ்தையும் இன்னும் அதிகரிக்கும். என அவர்களிலே ஒரு பணிவு அவர்களுக்கு ஏற்படும். அவர்கள் மற்றவர்களிடமிருந்து தேவையற்றவர்களாக தங்களுக்குரிய செலவை தாங்களே சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படும் என்ற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வஅல்லம்னாஹு ஸன்அத லபூஸ். லபூஸ் என்று இங்கே சொல்லப்படுவது கேடயங்கள். கேடயங்களை எவ்வாறு செய்வது என்பதை நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். உங்களுக்காக, லிதுஹ்ஸினகும், உங்களை பாதுகாப்பதற்காக, மின் பஅஸிகும், கஷ்டங்களிலிருந்து, அதாவது யுத்த காலத்தில் ஏற்படக்கூடிய வாழ்வீட்டுகளிலிருந்து அல்லது அம்புகளுடைய தாக்குதலிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன சொல்லப்படுகிறது என்றால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் பொதுவாக இரும்பினால் கவசங்கள் இருந்தன. ஆனால் அந்த கவசங்கள் ஒரு தட்டையான கவசங்களாக இருந்தன. ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சங்கிலி போன்று அந்த வடிவத்தினால் கவசங்களை உருவாக்கினார்கள். அது பாரம் குறைவாக இருக்கும். இதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். அன்யமல் சாபிகாத், நீங்கள் கவசங்களை உருவாக்குங்கள், இரும்பு கவசங்களை. வகத்திர் ஃபிஸ் சர்த், இங்கே ஃபகத்திர் ஃபிஸ் சர்த் என்பதிலே அதிலே நீங்கள்
போடக்கூடிய ஆணிகளை நீங்கள் அளவாக சரியாக கணக்காக அதை போடுங்கள், அதை உருவாக்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லது அந்த வளையங்களை கவசம் உருவாக்குகின்ற பொழுது சங்கிலி போன்ற அமைப்பினால் வளையங்களினால் கவசம் உருவாக்கப்படுகின்ற பொழுது அந்த வளையங்களை ஒரு பெரிய வளையங்களாக ஆக்கினால் வாழ்வெட்டு அல்லது அம்புடைய தாக்கல் உடல்ல வந்து படும். அவ்வாறு இல்லாமல் அல்லது அதை சிறியதாக ஆக்கினால் சில நேரம் அது வெடித்து சிதறிவிடும். இவ்வாறு இல்லாமல் ஒரு அளவாக அதனை உருவாக்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வஅமலு ஸாலிஹா, நீங்கள் நல்ல செயல்களை செய்யுங்கள், இன்னி பிமா தஅமலூன பஸீர், நிச்சயமாக நான் நீங்கள் செய்தவற்றை பார்த்து கொண்டிருக்கிறேன், செய்கின்றவற்றை பார்த்து கொண்டிருக்கிறேன். சூரத்து சபாவுடைய 11வது ஆயா. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அடுத்ததாக நாம் இன்னொரு செய்தியை பார்ப்போம். குர்ஆனிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சிலர் வழக்கு கொண்டு வந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது ஒரு சம்பவம். இந்த சம்பவம் எங்கே இருக்கிறது என்றால் சூரத்து ஸாதிலே இருக்கிறது. 21வது ஆயாவிலிருந்து நீங்கள் பார்க்கலாம். இதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஹல் அதாக நபஉல் ஹஸ்மி இத் தஸவ்வருல் மிஹ்ராப். நபியே, உங்களிடம் வந்ததா நபஉல் ஹஸ்ம், வழக்கு கொண்டு வந்தவர்களுடைய செய்தி. இத்தஸவ்வருல் மிஹ்ராப், அவர்கள் மிஹ்ராபிலே ஏறி வந்தார்கள். அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம். அது அவர்களுடைய வீட்டில் இருக்கலாம், அல்லது பள்ளிவாசலிலே அவர்கள் தனியாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கலாம். அதாவது என்ன தெரிகிறது என்றால், ஒருவர் அவரிடத்தில் வழக்கு கொண்டு வருகின்ற பொழுது வீட்டுடைய வாசலினால் வருவார், வாயிலினால் கதவினால் வருவார். பொதுவாக தான் வளமை. ஆனால் இந்த வழக்கு கொண்டு வந்தவர்கள் எப்படி வருகிறார்கள் என்றால், சுவரில் ஏறி குதிக்கிறார்கள். தஸவ்வருல் மிஹ்ராப், மிஹ்ராபினால் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், விளக்கத்தில் அவர்கள் அதனை வீட்டுக்குள்ளிருந்து கதவை மூடி வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை வணங்குவதிலே அவர்கள் மிஹ்ராபில் எதுக்கு போவார்கள், அல்லாஹ்வை இறை வணக்கத்துக்கு அங்கே வணங்குவதிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இந்த நேரத்தில் இவர்கள் சுவரில் ஏறி உள்ளே குதிக்கிறார்கள். இத்தஹலு அலா தாவூத், அவர்கள் தாவூத் அவர்களிடத்திலே வந்து விட்டார்கள், நுழைந்தார்கள். ஃபஃபஸிஅ மின்ஹும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அச்சப்பட்டார்கள், பதட்டப்பட்டார்கள். ஏன் பதட்டப்படுவார்கள்? அதாவது யாருமே வர முடியாத முறையிலே அவர்கள் ஒரு தனியான இடத்திலே இறைவணக்கத்திற்காக ஒதுங்கி இருக்கிறார்கள். திடீரென்று அங்கே ஒருவர் அல்லது பலர் வருகிறார்கள். அவர்கள் வரவேண்டிய முறையிலே வரவும் இல்லை, அதே போன்று வரக்கூடிய நேரமும் பிழையானது, இரவு நேரத்தில் அவர்கள் வந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அலம். எப்படியோ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பதட்டப்படுகிறார்கள். காலு, அப்போது அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பதட்டத்தை தணிக்கின்றார்கள், அச்சத்தை தணிக்கின்றார்கள். சொல்கிறார்கள், லா தஹாஃப், நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஹஸ்மானி, இரண்டு பேர் ஒருவருக்கொருவர் இங்கே முரண்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வழக்காட வந்திருக்கிறார்கள். பகா பஅதுனா அலா பஅத், எங்களிலே ஒருவர் இன்னொருவர் மீது, சிலரின் மீது வரம்பு மீறி இருக்கிறார்கள். ஃபஹ்கும் பைனனா, எங்களுக்கு இடையிலே நீங்கள் தீர்ப்பு கொடுங்கள். பில் ஹக், நீதியாக, சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு கொடுங்கள், நேர்மையாக தீர்ப்பு கொடுங்கள். வலா துஷ்தித், நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எந்த பக்கமும் சாயக்கூடாது, நீதியாக நேர்மையாக நீங்கள் தீர்ப்பு கொடுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். வஹ்தினா இலா ஸவாஇஸ் ஸிராத், எங்களுக்கு சரியான வழியை காண்பியுங்கள், உண்மையை சொல்லுங்கள், சரியான வழியை காண்பியுங்கள், எங்களுக்கு இந்த வழக்கில் நேர்மையான தீர்ப்பை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். பிறகு அங்கே ஒருவர் என்ன சொல்கிறார் என்றால், இன்ன ஹாதா அஹி, இவர் என்னுடைய சகோதரன். லஹு திஸ்உன் வ திஸ்ஊன நஅஜா, அவருக்கு 99 பெண் செம்பரியாடுகள் இருக்கின்றன. வலிய நஅஜத்துன் வாஹிதா, எனக்கு ஒரே ஒரு செம்பரியாடு இருக்கிறது. ஃபகால அக்ஃபில்னீஹா வஅஸ்ஸனி ஃபில் கிதாப், அவர் என்ன சொல்கிறார் என்றால், என்னிடத்திலே அதை கொடுத்து விடுங்கள், நான் அதை பொறுப்பெடுக்கிறேன். வஅஸ்ஸனி ஃபில் கிதாப், அதாவது அவர் வாதத்திலே என்னை மிகைத்து விட்டார், அதை எனக்கு நீங்கள் கொடையாக கொடுத்து விடுங்கள், நான் 100 ஆடுகளை பூரணப்படுத்துகிறேன்
எனக்கு அவர் என்னை அவருடைய வாதாட்டத்திலே மிகைத்து விட்டார், அதாவது அவர் வாதத்திறமை உள்ளவர் என்று முன்வைக்கிறார். இந்த நேரத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், وَإِنَّ قَالَ لَقَدْ ظَلَمَكَ بِسُؤَالِ نَعْجَتِكَ إِلَى نِعَاجِهِ. தன்னுடைய ஆடுகளோடு சேர்த்து உங்களுடைய ஆட்டையும் தர வேண்டும் என்று அவர் கேட்டதன் மூலமாக உங்களுக்கு அவர் அநீதி இழைத்து விட்டார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த பிரதிவாதி இடத்திலே கேட்கவில்லை, அவருடைய கருத்தை கேட்கவில்லை. கேட்காமலேயே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவரிடத்திலே கேட்கின்றார், சொல்கிறார், உங்களுக்கு அவர் அநீதி இழைத்து விட்டார், தீர்ப்பு கொடுத்து விட்டார். وَإِنَّ كَثِيرًا مِنَ الْخُلَطَاءِ لَيَبْغِي بَعْضُهُمْ عَلَى بَعْضٍ. இவ்வாறு கூட்டாக சேர்ந்து வியாபாரம் அல்லது கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் லயபகி பஅதுஹும் அலா பஅத், சிலர் மீது வரம்பும் இருக்கிறார் இன்றும் நாம் பார்க்கிறோம். கூட்டாக சேருகின்ற பொழுது, கூட்டாக சேர்ந்து வியாபாரம் செய்தால் அல்லது ஏதாவது ஒரு தொழிலில் ஈடுபட்டால் சிலர் கூடுதலாக என்ன செய்வார்கள், எடுத்துக்கொள்வார்கள், மற்றவருக்கு அநீதி இழைப்பார்கள், மற்றவர்களுடைய பொருளாதாரத்தை எடுத்துவிட்டு நஷ்டம் போய்விட்டது என்று பொய் சொல்வார்கள். இது இந்த கருத்து சரியான. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன கஸீர மினல் குலதாஇ லயபகி பஅதுஹும் அலா பஅத், சிலர் மீது வரம்பு மீறுகிறார்கள், ஆனால் இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஸாலிஹான அமல்கள் செய்தவர்களை தவிர, வகலீலும் மாஹும், இப்படியானவர்கள் குறைவானவர்கள். அதாவது ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்து அல்லாஹ்வை அஞ்சி நடந்துக்கூடியவர்கள் தான் நேர்மையாக அவர் இந்த விடயங்களிலே நடந்து கொள்வார்கள். அப்படியானவர்கள் மிகவும் குறைவானவர்கள் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே தீர்ப்பு சொல்கிறார்கள். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறாண்டால், வதன்ன தாவூது அன்னா ஃபதன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், உறுதியாக நாங்கள் அவரை சோதித்தோம். ஃபஸ்தக்ஃபர ரப்பஹ், அவருடைய ரப்பிடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள். வஹர்ர ராக்கிஅன், உடனே சுஜூதிலே விழுந்தார்கள். இங்கே வஹர்ர ராக்கிஅன் சுஜூதிலே பணிந்தார்கள், கீழே விழுந்தார்கள். வஅனப், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வகஃபர்னா லஹு ذلك, நாங்கள் தாவூதுக்கு அதனை மன்னித்து விட்டோம், அவருடைய குற்றத்தை மன்னித்து விட்டோம். ஏன், وَإِنَّ لَهُ عِنْدَنَا لَزُلْفَى, நிச்சயமாக அவருக்கு எங்களிடத்திலே உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது. எனவே ஏற்கனவே அல்லாஹ்விடத்திலே நெருக்கமுள்ள ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா அவரால் நடக்கக்கூடிய தவறை விரைவாக மன்னிப்பான் என்றால், அவர் ஏற்கனவே நிறைய நன்மைகளை செய்து அல்லாஹ்வை நெருங்கி இருக்கிறார். வஹுஸ்ன மஆப், அதே போன்று அவருக்கு மறுமையிலும் நல்ல கூலி இருக்கிறது, நல்ல மீள்தல் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இங்கே பாருங்கள், தொடர்ந்து இந்த பார்த்து விட்டிருப்போம். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறாங்க, யா தாவூதே இன்னா ஜஅல்னாக கலீஃபத்தன் ஃபில் அர்த், பூமியிலே நாங்கள் உங்களை ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கிறோம். ஹலீஃபாவுக்கு என்ன அர்த்தம் என்று நாம் பார்த்தோம். நபிமார்களுக்கு அல்லது உங்களுக்கு முன்னால் வந்த அரசர்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஒருவராக நாங்கள் உங்களை ஆக்கியிருக்கிறோம், அல்லது ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒருவராக அல்லாஹ்வுடைய சட்டங்களை பூமியிலே நிலைநிறுத்தக்கூடிய ஒருவராக உங்களை ஆக்கியிருக்கிறோம். ஃபஹ்கும் பைனன் நாஸி பில் ஹக், மனிதர்களுக்கு மத்தியிலே ஹக்கை கொண்டு, சத்தியத்தை கொண்டு, நீதியை கொண்டு தீர்ப்பு கொடுங்கள். வலா தத்தபிஇல் ஹவா, நீங்கள் மன இச்சையை பின்பற்றி விடாதீர்கள். ஃபயுதில்லக அன் சபீலில்லாஹ், மன இச்சையை பின்பற்றுவது அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் உங்களை வழிகெடுத்து விடும். எனவே மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு கொடுக்கின்ற பொழுது வழிகேட்டுக்கு நீங்கள் போகாமல் இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து வழி தவறாமல் இருக்க வேண்டும் என்றால், மன இச்சையிலிருந்து நீங்கள் தூரமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா உபதேசம் செய்கிறார். இது தாவூத் நபிக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் இந்த உலகத்திலே ஆட்சி செய்கிறார்களோ, நீதி வழங்குகிறார்களோ, தலைவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவருமே மனோ இச்சையை பின்பற்றி தீர்ப்பு கொடுக்க கூடாது. மனோ இச்சையிலிருந்து தூரமாக இருக்க வேண்டும், நீதியின் அடிப்படையிலே, நேர்மையின் அடிப்படையிலே தான் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான். தாவூத் நபியை அல்லாஹ் தஆலா இங்கே உதாரணமாக சொல்கிறார். தாவூத் நபி அவர்களும் உண்மையாகவே நீதியாக, நேர்மையாக தீர்ப்பு கொடுக்கக்கூடியவராக, ஃபஸ்லுல் ஹிதாப், சரியான தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அறிவு பெற்றவராக, அல் ஹிக்மா, ஞானம் கொடுக்கப்பட்டவராகத்தான் இருந்தார்கள், அது சந்தேகம் இல்லை. என்றாலும் எல்லோரும் அவரும் ஒரு மனிதர். எனவே இந்த இடத்திலே அவர்கள் ஒரு பிழை செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன யதில்லூன அன் சபீலில்லாஹி லஹும் அதாபுன் ஷதீத், இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் வழி தவறி செல்கிறார்களோ
அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு, தண்டனை உண்டு. பிமா நசூ யௌமல் ஹிசாப், அவர்கள் மறந்ததை கொண்டு, அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய போதனைகளை மறந்து அவர்கள் மனோ இச்சைப்படி செயல்பட்டால், மறந்து என்பது வேண்டுமென்றே தெரியும். இங்கே மறப்பது என்பது ஒரு சில பேர் மறந்த மாதிரி இருப்பார்கள், அதன் நாட்டம். அதாவது உண்மையிலே ஒருவர் மறந்தால் அதுக்கு மார்க்கத்திலே அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க மாட்டார் தானே. அதாவது மறந்த ஒருவர் எப்படி இருப்பார்களோ அவ்வாறு சில பேர் இருப்பார்கள், தெரியும் இதுதான் சத்தியம் என்று அதுக்கு மாற்றமாக கொடுப்பார்கள். இவ்வாறானவர்களுக்கு யௌமல் ஹிசாப், விசாரணைக்குரிய அந்த நாளையிலே அல்லாஹ் தஆலா தண்டனை வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயாக்களிலே சொல்கிறான். இங்கே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் தௌபா செய்தார்கள்? ஏன் அல்லாஹ் தஆலாவிடத்திலே சுஜூதிலே விழுந்தார்கள்? ஏன் அல்லாஹ்விடத்திலே மீண்டார்கள்? அல்லாஹும் அவர்களை மன்னித்தான். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்கனவே நெருக்கத்தை பெற்றிருந்தார்கள், மறுமையிலும் அவர்களுக்கு நட்கூடி இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறானே. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறு என்ன? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஃபித்னா, சோதனை என்ன என்பதிலே பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதிலே பலமாக தெரியக்கூடிய கருத்து என்னவென்றால், இந்த ஆயாவுடைய வெளிப்படையான அல்லாஹ் தஆலா எந்த அடிப்படையிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான் என்று இங்கே சொல்லவில்லை. இந்த ஆயாவை நாங்கள் இப்படியே விளங்குவதுதான் சரியானது. ஆனால் இங்கே இந்த ஆயாக்களுடைய ஓட்டத்தை பார்க்கின்ற பொழுது, அமைப்பை பார்க்கின்ற பொழுது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரதிவாதி இடத்திலே கேட்காமலேயே நீங்கள் இவருக்கு அநீதி இழைத்து விட்டீர்கள் என்று சொல்கிறார்கள். எனவே அவர் பொதுவாக தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த விஷயம் தெரியாமல் இல்லை, அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு நிலையிலே அவர்கள் இந்த கட்டத்திலே இவ்வாறு சொல்லி இருக்கிறார். இதுதான் அவர்கள் இங்கே செய்த தவறு. அதே போன்று இன்னும் சிலர், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒருவராக இருக்கிறார், அவர் மக்களுக்கு முன்னால் வந்திருக்க வேண்டும், அவர் அங்கே போய் தனியாக இபாதத்திலே அந்த நேரத்திலே ஈடுபட்டிருந்தார்கள், அதுதான் அவர்கள் செய்த பிழை என்றும் சிலர் சொல்லியிருக்கிறார்கள். இது எப்படியோ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தவறு செய்கிறார்கள், அந்த தவறுக்கு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார். பொதுவாக நபிமார்கள் அல்லாஹ்வின் பக்கம் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதை வைத்து பனு இஸ்ரவேலர்களுடைய இஸ்ராயலியாத்துன்னு சொல்வார்கள், அவர்களுடைய வேதங்களில் இருக்கக்கூடிய சில செய்திகள், அவருடைய வேதங்களில் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் வரலாறாக பார்க்கிறோம். அதில் சரியும் இருக்கும், பிழையும் இருக்கும். ஆனால் அது குர்ஆனோடு முரண்படுகின்ற பொழுது, நபிமார்களுடைய நம்பகத்தன்மைக்கு பாதிப்பு விளைவிக்கின்ற பொழுது அதை நாம் எடுக்க முடியாது. எனவே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியான பிழையான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய என்றால் அவர்கள் நபிமார்களை மதிக்காதவர்கள், பொய்களை இட்டுக்கட்டக்கூடியவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நபிமார்களை பொறுத்தவரையிலே அவர்கள் மாசூம்கள், அவர்களுக்கு இஸ்மா இருக்கிறது, அதாவது பாதுகாப்பு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவர்களை நபித்துவத்துக்கு முன்னாலும் நபித்துவத்துக்கு பிறகும் பாதுகாக்கிறான். நபிமார்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக, பெரும் பாவங்களிலிருந்து தூரமானவர்களாக இருந்தால்தான் அவர்கள் தவா பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு எதிரான வாதங்களை எதிரிகளால் வைக்க முடியாது. எனவே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நபி, ஒரு ரசூல். அவர்கள் பெரும் பாவங்களில் ஈடுபட்டு இருப்பதற்கு ஒருபோதும் முடியாது, அதிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆனால் பனு இஸ்ரவேலர்களுடைய செய்திகள் மிக மோசமான தரம் கெட்டவையாக இருக்கின்றது, அவை சொல்லக்கூட முடியாதவை. அதிலே நாம் ஏற்கனவே அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள் என்ற விஷயங்களை பார்த்திருந்தோம். ஆனால் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் போன்றவர்கள் இவ்வாறான அதிகமான செய்திகளை முன் வாழ்ந்தவர்களிடம் தான், பிறகு வந்தவர்களிடம் தான் பனு இஸ்ரவேலர்களுடைய கதைகளை சொல்லியிருக்கிறார்கள். அவை பொய் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, அவற்றை நாங்கள் இங்கே கொண்டு வரவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டு சுஜூதிலே விழுகிறார்கள். இதனால் தான் சூரத்து ஸாதுடைய இந்த ஆயாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுஜூத் செய்திருக்கிறார்கள். முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இங்கே சுஜூத் செய்வதற்கான காரணம் என்ன என்று கேட்ட பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்கிறார்கள். புகாரியிலே வரக்கூடிய செய்தியிலே, அவமா தக்ரா வமின் துர்ரியதிஹி தாவூத வ சுலைமான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது, இப்ராஹிம் நபியுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் தாவூத், சுலைமான் எல்லாம் சொல்லிவிட்டு, உலாயிக அல்லதீன ஹதல்லாஹ், அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டி இருக்கிறான்.
ஃபபிஹுதாஹு முக்ததி, அவர்களுடைய நேர்வழியை நபியை நீங்களும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏவப்பட்டிருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஜிதா செய்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஜிதா செய்தார்கள் என்று பதில் சொல்கிறார்கள். எனவே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஜிதா செய்த அந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஜிதா செய்திருக்கிறார்கள். அதே போன்று அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சாதிலே வரக்கூடிய இந்த சஜிதா சுஜூத் லைஸத் மின் அஸாயிமி சுஜூத், மிக வலியுறுத்தப்பட்ட சுஜூத் அல்ல. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சுஜூத் செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், சஜதஹா தாவூது தௌபா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌபாவுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி அங்கே சுஜூதிலே விழுந்தார்கள். வனஸ்ஜுதுஹா ஷுக்ரான், நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக சஜிதா செய்கிறோம். அல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் சஜிதா செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று அபு தாவூத் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாதை மிம்பரிலே வைத்து ஓதுகிறார், சூரத்து சாத். அந்த நேரத்தில் சஜிதாவுடைய அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி சஜிதா செய்தார்கள். மக்களும் அவர்களோடு சேர்ந்து சஜிதா செய்தார்கள். எங்களுக்கு தெரியும், சஜிதாவுடைய ஆயாக்கள் வருகிற பொழுது நாங்கள் சஜிதா செய்யலாம், அது வலியுறுத்தப்பட்ட ஒன்று. கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் சஜிதா செய்யலாம், அது வலியுறுத்தப்பட்ட. ஆனால் சாந்திலே வரக்கூடிய இந்த சஜிதா மிக வலியுறுத்தப்பட்டதாக இல்லை என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செயலும் அதைத்தான் காட்டுகிறது. நபி அவர்கள் ஒரு முறை இவ்வாறு மிம்பரிலே இருந்து இறங்கி சஜிதா செய்கிறார்கள். இன்னொரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சூரத்து சாதை ஓதுகிறார்கள். சஜிதாவுடைய அந்த இடம் வருகிற பொழுது மக்கள் எல்லாம் சுஜூத் செய்வதற்காக தயாராகிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இன்னமா ஹிய தௌபத்து நபி, இது ஒரு நபியுடைய தௌபா. வலக்கின் ரஅய்துக்கும் தஸஸ்ஸன்தும், நானாலும் நான் உங்களை இதற்கு சுஜூத் செய்வதற்கு தயாராகி இருப்பதை நான் பார்க்கிறேன், அப்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இறங்கி சஜிதா செய்கிறார்கள். அதாவது இந்த இடத்திலே மிக அவசியமாக கட்டாயமாக சஜிதா செய்யவில்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செயல் எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறது. அல்லாஹு தஆலா மேலே நாம் சொன்ன ஆயாக்களிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌபா செய்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அவர்களுக்கு எங்களிடத்திலே ஒரு உயர்ந்த இடம் இருக்கிறது, லசுல்ஃபா என்று சொல்லியிருந்ததை நாம் சொன்னோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நேர்மையாக நீதியாக நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய கூலியை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். மர்மை நாளையிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறந்த மீளுதல் இருக்கிறது என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸிலே, அல் முக்ஸிதூன அலா மனாபிர மின் நூரின் அன் யமீனிர் ரஹ்மான், நீதி செலுத்தக்கூடியவர்கள் மர்மை நாளையிலே ரஹ்மானுடைய வலது பக்கத்திலே ஒளியிலான மேடைகளிலே இருப்பார்கள், அதாவது உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பார்கள். ரஹ்மானுடைய வலது பக்கத்திலே இருப்பார்கள். வகில்தா யதைஹி யமீன், ரஹ்மானுடைய அல்லாஹுடைய இரண்டு கைகளும் வலதுதான். அல்லதீன யுக்ஸிதூன ஃபீ அஹ்லீஹிம் வ ஹுக்மிஹிம் வ மா வலு, யார் இந்த நீதி செலுத்தக்கூடியவர்கள், அவர்களுடைய குடும்பங்களிலும் அவர்கள் தீர்ப்பு கொடுப்பதிலும் அதே போன்று அவர்கள் பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய விடயங்களிலும் நீதியாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீதியான ஒரு அரசராக இருந்தார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு மர்மையிலே அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது என்பதை நாம் இந்த ஹதீஸிலிருந்தும் இந்த ஆயாவிலிருந்தும் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹு தஆலா தெளிவாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது, அவர்களுக்கு சிறந்த மீளுதல் இருக்கிறது என்று சொல்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மேலே நாம் குறிப்பிட்ட அந்த சம்பவம், 2 வழக்கு விசாரிப்பதற்காக வந்த இருவர், அவர்கள் இருவரும் மலக்குகள் என்று சிலர் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள், சிலர் மனிதர்கள் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹு அலம் இது எப்படியோ. இந்த சம்பவத்திலே பல படிப்பினைகள் இருக்கின்றது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பயந்தார்கள். இது தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய நபித்துவத்துக்கு முரண்படக்கூடியது அல்ல. ஏனென்றால் இது ஒரு இயல்பான பயம்.
எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒன்று என்றால் அவர்கள் வரலாற்றின் அடிப்படையில் எந்த நேரத்திலே வர வேண்டுமோ அதுக்கு மாற்றமான நேரத்திலே வருகிறார்கள். அதே போன்று எந்த இடத்திலே அவர்கள் வந்து கேட்க வேண்டுமோ அந்த இடத்துக்கு மாற்றமான ஒரு இடத்திலே வருகிறார்கள். இதனால் அவர்கள் அந்த இடத்திலே திருக்குவது ஒரு இயல்பான நிலை. அவர் வந்தவர்கள் திடீரென்று வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் வந்தவர்கள் அங்கே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உபதேசம் வேறு செய்கிறார்கள். ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாராள மனதுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த உபதேசம் செய்தவர்களை எனக்கு நீங்கள் உபதேசம் செய்ய வருகிறார்கள், நான் அரசனாக இருக்கிறேன், நான் பெரும் நீதிபதியாக இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. அவர்கள் அதனை கேட்கின்றார்கள். ஏனென்றால் இங்கே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறை கூறுகின்ற நோக்கத்திலே அந்த உபதேசம் அமையவில்லை. அவர்களுக்கு சரியான தீர்ப்பு கூற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அது அமைந்திருந்தது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, நீங்கள் இதிலே எங்களுக்கு பிள்ளையான தீர்ப்பு கூறிவிடக்கூடாது, அநீதி இழைத்து விடக்கூடாது என்றெல்லாம் சொன்னார்கள். நீதியாக நீங்கள் எங்களுக்கு தீர்ப்பு வழங்குங்கள். இதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டிக்கவில்லை. என்றால் அவர்களுடைய அந்த கோரிக்கையிலே அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கூறிய தீர்ப்புக்காக குறை கூறக்கூடியவர்களாக அதை சொல்லவில்லை. தீர்ப்பு கூறுவதற்கு முன்னால் அவர்கள் அந்த கோரிக்கையை வைக்கின்றார்கள். எனவே இந்த வகையிலே இவ்வாறான உபதேசங்கள் இவ்வாறான நிலையிலே உள்ளவர்களுக்கு சொல்லப்படுகிற பொழுது அவர்கள் செவிமடுக்க வேண்டும், அவர்கள் அதற்காக கோவப்படக்கூடாது என்று அறிஞர்கள் விளக்கியிருக்கிறார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணம் எப்படி நடந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக முத்தலிப் என்கின்ற ஒருவர் அறிவிக்கின்றார். ஆனால் இந்த முத்தலிப் என்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஹதீத்களை கேட்ட ஒருவராக இல்லை. அப்படி என்றால் இடையிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இவருக்கும் இடையிலே விடுபட்டிருக்கிறார்கள். ஒரு அறிவிப்பாளராக இருக்கலாம் அல்லது பல அறிவிப்பாளர்களாக இருக்கலாம், பெரும்பாலும் ஒருவராக இருக்கலாம். அந்த வகையில இந்த செய்தி பலவீனமானது என்றாலும் ஒரு வரலாற்று செய்தியாக நாம் இதனை பார்க்க முடியும். அந்த செய்தியில என்ன இருக்கிறது என்றால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையாக ரோசம் உள்ள ஒரு மனிதராக இருந்தார். அவர்கள் வீட்டில இருந்து வெளியேறுகின்ற பொழுது கதவுகளை எல்லாம் மூடிவிட்டு செல்வார்கள். அவர்களுடைய குடும்பத்திடத்திலே எவருக்கும் வர முடியாமல் இருக்கும். அவருடைய மனைமார்கள் பெண்கள் இருப்பார்கள், யாரும் வர முடியாது. ஒரு முறை அவர்கள் இவ்வாறு வீட்டில இருந்து வெளியேறிய பொழுது அவருடைய வீட்டை மூடிவிட்டு செல்கிறார்கள். வீடு என்பது, தார் என்பது அவர்களுடைய அறைகள் மட்டுமல்ல, அவர்களுடைய வீட்டை சுற்றியுள்ள மதில்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அடக்கும். அங்கே அவர்களுடைய மனைவி என்ன செய்கிறார்கள், வீட்டிலே பார்க்கிறார்கள், அதாவது அவருடைய வீட்டு முற்றத்திலே பார்க்கின்றார்கள், ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார் நடுவிலே. அப்போது யார் இந்த மனிதர் என்று அந்த மனைவி கேட்கின்றார்கள். அதாவது வீட்டிலே உள்ளவர்களை பார்த்து அந்த மனைவி கேட்கின்றார், இந்த மனிதர் எப்படி இந்த வீட்டுக்குள் வந்தார்? வீடு முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. தார் என்பது வீடு என்றால் ஒரு பரந்த அளவிலான வீட்டைத்தான் அது குறிக்கும். பரந்த அளவிலான ஒரு மதில்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பெரும்பகுதியை குறிக்கும். இது மூடப்பட்டிருக்கிறது, இவர் எப்படி இதற்குள் வந்தார் என்று தன்னுடைய வீட்டில் இருப்பவர்களிடத்திலே அவர்களுடைய மனைவி கேட்டிருக்கிறார்கள். இப்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தால், நீங்கள் இழிவுபடுத்தப்பட போகிறீர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று அவர்கள் சொல்கிறார்கள். அங்கே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அந்த மனிதர் வீட்டுக்கு மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். அப்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மன் அன்த, நீர் யார் என்று கேட்ட பொழுது, அனல்லதி லா அஹாபுல் முலூக், நான் தான் அரசர்களை அஞ்சாதவன், வலா யம்தனிஉ மின்னில் ஹுஜ்ஜாப், என்னை யாரும் தடுக்க முடியாது என்று அவர் பதில் சொல்லவே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அன்த வல்லாஹி இதன் மலக்குல் மௌத், அப்படி என்றால் நீ அல்லாஹ்வின் மீது சத்தியமாக மலக்குல் மௌத்தாக இருக்கிறீர் என்று தாவூத் நபி அவர்கள் சொல்லி, ஃபமர்ஹபன் பி அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளையை வரவேற்கிறேன் என்று சொல்கிறார்கள்.
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே இருக்கிறார்கள். அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது. அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு அங்கே சூரியன் உதிக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் நபி அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பறவைகளுக்கு தாவூத் நபிக்கு நிழல் கொடுக்குமாறு சொல்கிறார்கள். பறவைகள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிழல் கொடுக்கிறது. அங்கே பூமி இருளாகிறது. பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பறவைகளுக்கு ஒரு இறக்கையை மடித்து கொள்ளுமாறு சொல்லவே அங்கே அவர்களை அடக்கம் செய்வதற்கான அந்த தேவையான விடயங்களை செய்வதற்கான வெளிச்சம் அங்கே கிடைக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தியில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக என்ன இருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பறவைகள் இறக்கைகளை மடிப்பதை போன்று நபி அவர்கள் தன்னுடைய கையினால் செய்து காட்டினார்கள் என்று ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அங்கே இருந்த சில பறவைகள், அதாவது கழுகுகள், பெரிய இறக்கைகளை கொண்ட கழுகுகள் அங்கே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூடுதலான நிழலை கொடுத்ததாக அந்த செய்தியிலே இருக்கிறது. இது ஹதீஸா அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த செய்தி நாம் சொன்னோம் அறிவிப்பாளர் வரிசை அடிப்படையிலே பலவீனமானது. இவ்வாறு நடந்திருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் எங்களுக்கு நபி அவர்கள் இதை சொன்னார்கள் என்று உறுதி செய்வதற்குரிய பலமான அறிவிப்பாளர் வரிசை இல்லை. முத்தாலிப் என்பவர் யாரிடத்திலே கேட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நேரடியாக கேட்டவர் யார் என்பது தெரியாது. ஒரு பலவீனமானவர் கூட இடையிலே விடுபட்டிருக்கலாம். அல்லாஹு அலம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே எங்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கின்றன. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிறைய அருட்பாக்கியங்களை செய்தான். அதே போன்று அவர்களும் அல்லாஹுக்கு நன்றியுள்ள நல்லடியாராக இருந்தார்கள். அல்லாஹு தஆலாவும் சூரத்து சபாவிலே என்ன சொல்கிறான்? 13வது ஆயாவிலே, அமலு ஆல தாவூத ஷுக்ரா, தாவூதுடைய குடும்பமே நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக அமல் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களை குறைவானவர்களை நன்றியுள்ளவர்கள் என்று சொல்கிறான். எனவே நன்றி என்பது வெறுமனே நாவினால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு எல்லா புகழும், அல்லாஹ் எனக்கு இதெல்லாம் தந்திருக்கிறான் என்று சொல்வது மாத்திரமல்ல. எவ்வாறு நாம் நாவினால் அல்லாஹுக்கு நன்றி சொல்ல வேண்டுமோ, உள்ளத்தினால் அல்லாஹு தாலாவுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், அதே போன்று எங்களுடைய உடல் உறுப்புகளினால், செயல்பாடுகளினால் அல்லாஹுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அமலு என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். அமல் செய்யுங்கள் தாவூதுடைய குடும்பமே நன்றி செலுத்துவதற்காக. அல்லாஹு தாலாவுக்கு அமல் செய்வது, அல்லாஹுக்கு வழிபடுவது, இபாதா செய்வது அல்லாஹுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றியாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த வகுப்பில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பார்ப்போம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.